எனக்கு புள்ள போயிடுச்சு, புள்ள இழந்துட்டு உட்காந்துருக்குறேன். என் வீடு மட்டும் இல்லைங்க, நானே வெறுமையாக தான் இருக்கிறப்போ. ரஜினியாவுடைய மேரேஜை அவள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக இந்த மேரேஜ் பண்ணி வச்சேங்க. ஏன்னா அவள் வந்து எங்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பு கொடுத்துட்டா. ஏன்னா அப்பேற்பட்ட வாய்ப்பை எங்கிட்ட கொடுத்த பிள்ளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு நம்ம புள்ள வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே அப்படிங்கிறது என்னால் இன்னும் அதை ஜீர்ணிக்க முடியல. அதுக்காக வந்து என் பொண்ணுகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அவளுடைய ஆசைகள் கனவுகளுங்க, நான் வந்து வெளிநாடு போகணும்னு ரொம்ப ஆசைப்பட்டாளுங்க மேரேஜுக்கு முன்னாடியே. சரி கல்யாணம் மூச்சு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போவார்னு நினச்சேன். அவர் வந்து கல்யாணம் மூச்ச நாள்லேருந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. உண்மையை சொல்ல போனால் ஒரு சினிமா படத்துக்கு கூட கூட்டிகிட்டு போகலிங்க, ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகல, ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கல அந்த குழந்தைக்கு. மேரேஜ் முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக அங்கே போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, புது வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு 15 நாள் கழித்து ஒரு திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே நம்ம சம்மந்தி ஃபோன் பண்ணுறாங்க. அப்போ நானும் வீட்டில் 2 பேரும் போகிறபோது பாப்பா நின்றுட்டு இருந்தா, இவங்க 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போ பாப்பா வந்து தலை குத்தி நின்றுட்டு ஒன்றுமே பேசலை. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து 3 பேக் வச்சுருந்தான். நம்ம எதாக இருந்தாலும் டிசிஷன் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி போட்டு பேக் எங்கேயும் வச்சுட்டு பாப்பா மட்டும் கூப்பிட்டு வந்துட்டான். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தால் ஒரு வேளை இந்த மாதிரி மேரேஜே நடக்காமல் நின்றுருக்கலாம், எங்கள் பொண்ணு உசுரோடு இருந்திருக்கலாம். இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறோம். 27ஆம் தேதி காலையில் நானும் ருத்தினியாவும் பாலக்காடு வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம் போகும்போது எல்லாமே சொல்லிட்டு வர்றேன். அதாவது பெட்ரூம் விஷயத்தை தவிர்த்து மீதி எல்லா விஷயத்தையுமே எங்கிட்ட சொல்லிடுறான். சரி வேண்டான்னா விட்டுருத்தாங்க, 2 வருஷம் கழிஞ்சு கூட உனக்கு ஒரு வேறு ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வீட்டில் சொல்கிற. அப்படி அப்போ வந்து அவள் எமோஷனல் ஆகிட்டாளுங்க. எமோஷனல் ஆகிட்டு எந்திரிச்சு, நான் என்ன நாயா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, நான் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன், வேண்டான்னு முடிவுன்னா எங்கிட்ட வந்து சொல்லி போட்டு தான் கோயிலுக்கு போகிறாங்க. 9:00 வாக்கில் கோயிலுக்கு போயிட்டு கரெக்டாக ஒரு 12:30-12:45 இருக்கும். ஒய்ஃப் செல்லுக்கு ஃபோன் வருது, இந்த மாதிரி பாப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. பாப்பாவை இழந்துட்டேங்கிற அந்த வருத்தத்தை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே ஓடல. எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணுறவன் ஏன் ஃபோன் பண்ணாமல் விட்டா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. அப்போ அந்த செல் வாங்கி தான் வாட்ஸ்அப் பார்க்குறது 9 ஆடியோஸ் அனுப்பிச்சிருக்கா, லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கா. என்னென்னா சப்போஸ் இறந்துட்டா அப்பா வந்து இடம் எங்கேயும் கண்டுபிடிக்கிறக்காக லொக்கேஷனே அனுப்பிச்சி வச்சுருக்கோம். எனக்கு தெரிஞ்சு பாப்பா வந்து 11:15 கோயிலில் சாமி கும்பிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு புறப்பட்டான்னு அந்த கோயில் நிர்வாகத்தில் சொல்கிறாங்க. அப்போ இன்சிடென்ட் நடந்தது 12:45 1 மணிக்கு. இந்த கேப்பில் கவின்குமார் சைட்லேருந்து யாரோ கண்டிப்பாக கூப்பிட்டு ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்கு. இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான கேஸு, என்னுடைய பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்க இறந்துக்கிறக்கு காரணம்னு சொல்லி ஆடியோ மெசேஜில் தெளிவாக போட்டிருக்கா கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவின்னு. அப்படி இருக்கிற போது இந்த அம்மா மட்டும் தனிப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விட வேண்டிய அவசியம் என்ன? ஒரு பொண்ணை வளர்த்தி 27 வருஷம் வளர்த்தி கஷ்டப்பட்டு அந்த பெண்ணுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்க முடியாமல் அந்த பெண் இறந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணை பற்றி, அதை என்னுடைய பொண்ணாக இருக்கட்டும் வேறு யாரோ ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு அவதூறான செய்தி கேட்குறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இனி இருக்கிற எந்த பெண்ணும் இந்த மாதிரி ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கொடுமையை சந்திக்கக்கூடாது. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்மளோட ரித்தன்யா அப்பா அண்ணாதுரை அவர்கள் இணைந்திருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம். வணக்கம். நான் இந்த ரித்தன்யா விஷயத்துல ஆரம்பத்துல இருந்து என்ன நடந்துச்சு அப்படிங்கறது இருக்க சொல்ல முடியுமா? ஆரம்பத்தில் என்ன, நாங்கள் ரிதன்யாவுக்கு படிப்பு முடிஞ்சோன்னே வரன் பாட்டு இருந்தேங்க. 27 ஸ்டார்டிங் அந்த வந்து பாட்டு இருந்தோம். அப்போ லோக்கலில் வந்து ஒரு புரோக்கர் நடராஜ், பாப்பாவுக்கு 27 வயசு தொடங்குற போது, சரி ஓகே, தொடங்குற போதே பாட்டு இருந்தான். அப்போ லோக்கலில் நடராஜன் சொல்லி ஒரு புரோக்கர் மூலிமா ஜாதகம் வந்தது. நிறைய ஜாதகங்கள் பார்த்துட்டு இருந்தேன். அதில் இந்த ஜாதகம் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து நம்ம ஜோசியர் கன்ஃபார்ம் பண்ணாங்க. பார்த்துட்டு ரெண்டாவது நாங்கள் 2 ஆப்ஷனில் வந்து இதை சூஸ் பண்ணோம். நிறைய ஜாதகங்கள் சூஸ் பண்ணதில் இது இந்த 2 அதாவது இந்த லாஸ்ட்டாக இதை வந்து ஃபைனல் பண்ணது காரணம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று லோக்கல் வீடு நியரஸ்ட்டாக போய் பார்த்துக்கலாம். அப்போ ரெண்டாவது ஃபேமிலி எங்கள் ரிலேஷனுக்கும் இல்லை தெரிஞ்ச ஃபேமிலியாக இருந்ததுனால சரி கொஞ்சம் பெட்டராக இருக்கும். ஏன்னா லாங்கு ஒரு 3 ஜாதகமும் லோக்கல் ஒரு ஜாதகம் வந்ததில் 4மே பொருந்தம் வந்தது. ஆனால் இந்த ஒரு ஜாதகம் வந்து கொஞ்சம் லோக்கலாக இருக்குங்கிற ஆப்ஷனில் நாங்கள் வந்து இதுக்கு முக்கியத்துவம் கொடுத்தோம். லோக்கலாக இருந்ததுன்னா அதுக்கப்புறம் நீங்கள் விசாரிச்சிருப்பீங்களா? விசாரிச்சேங்க. விசாரித்த வகையில் எல்லாருமே வந்து கொஞ்சம் பெட்டராக தான் சொன்னாங்க. பாரம்பரியமான குடும்பம்னு சொன்னாங்க. அவருடைய தாத்தா கிருஷ்ணன் பேரை சொல்லி சொன்னதுனால நாங்களும் எல்லாம் விசாரித்த வகையில் பெட்டர்ன்னு சொல்லிட்டாங்க. இப்போ வந்து சொல்கிறாங்க, அவங்க வந்து 18 வருஷம் ஆச்சு, தாத்தா கூடயே சண்டை பிடிச்சிட்டு கோயம்புத்தூர் போய் 18 வருஷமாக இருந்துட்டாங்க. அதனால் அவங்களுடைய ரியல் கேரக்டர் எங்களுக்கு தெரியல. ஃபங்க்ஷனுக்கு வராங்க போகிறாங்க, நல்ல விதமாக பண்ணாங்கன்னு இப்போ சொல்கிறாங்க ஒவ்வொருத்தரும். அப்போ வந்து எங்களுக்கு சொல்லலை அந்த தகவலை. நாங்களும் விசாரிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனே இல்லாமல் போச்சுங்க. அங்கே கோயம்புத்தூர் போய் விசாரிக்கிறதுக்கு உண்டான ஆப்ஷனு.
அப்போ இங்கே ரிலேஷன் எங்கள் பங்காளி எல்லாமே நல்ல விதமாக சொன்னதுனால நாங்கள் ஓகே பண்ணிட்டோம். ஜாதகமெல்லாம் பார்த்துட்டு ஓகேன்னு சொல்கிறப்போ ரிதன்யாவுக்கு பிடிச்சிருந்ததா அந்த மாப்பிள்ளை? ரிதன்யாவுக்கு 100% பிடிச்சிருந்துங்க. அதாவது ரிதன்யாவுக்கு பிடிச்சிருக்குன்னா ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து ஜாதகம் கொடுத்த புரோக்கரை நாங்கள் கூப்பிட்டு சொல்கிறோம், இந்த மாதிரி எங்கள் சைடு ஜாதகம் ஓகேன்னு. அவர் என்ன சொல்கிறாரு, நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னாடியே உங்கள் சைட்லேருந்து வேற ஒரு புரோக்கர் வந்து பார்த்து அவங்க ஓகே சொல்லியிருக்காங்க, ஆனால் நீங்கள் உங்கள் சைட்லேருந்து பதில் விலைங்கனால வெயிட்டிங்கில் இருந்தது, 2வது டைமாக தான் இப்போ எங்கள் மூலியமா வந்து உங்களுக்கு வந்திருக்குன்னு சொல்கிறாரு. சரி ஓகே, அவங்களுக்கும் திருப்தியான்னு பாருங்கிறாங்க, அவங்களுக்கும் ஓகேங்கிறாங்க, எங்களுக்கு ஓகேங்கிறாங்க. அப்போ புரோக்கர் வந்து என்ன பண்ணுறாரு, சரி நான் போய் பேசிவிட்டு உங்களுக்கு வந்து சொல்கிறேங்கிறாரு. போயிட்டு அவங்கள சந்தித்து பேசிவிட்டு அந்த ஈஸ்வரமூர்த்தி சித்ராதேவி பேசிவிட்டு மறுபடியும் திரும்ப எங்கள் வீட்டுக்கு வர்றாரு. வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி வந்து அவங்க வந்து எவ்வளோ நீங்கள் பவுன் போடுவீங்க, என்ன பண்ணுவீங்க, பிள்ளைக்கு என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. அந்த கொஸ்டினுக்கு என்ன சொல்லாங்கிறாங்க, பிள்ளைக்கு நாங்கள் நல்லபடியாக பண்ணுவோம் அப்படிங்கிறோம். இல்லை நல்லபடியாக ரைட்டுங்க, என்ன பண்ணுவீங்கன்னு கேட்குறாங்க. கணக்கு என்ன பண்ணுவீங்கிறத கொஞ்சம் உறுதியிட்டு கேட்குறாங்க. அப்போ நாங்கள் வந்து 300 பவுன் நகை போடுவோம், நல்ல விதமாக ஒரு கார் வாங்கி கொடுக்கலாம். மற்றபடி லைஃப்பில் மறுபடி நாங்கள் செய்கிறதெல்லாம் ஃபார்மாலிட்டி செஞ்சுட்டே தான் இருப்போம், நல்ல விதமாக பண்ணலாம், ஏன்னா அங்கேயும் ஒரே பையன் அப்படின்னு நாங்கள் கருத்து சொல்லிட்டோம். அப்புறம் அவங்க போய் புரோக்கர் போய் அங்கே சொல்லிட்டாங்க. அப்போ அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தம்பி ஒருத்தர் வந்து ஹோட்டல் வச்சுருக்காரு, அந்த ஹோட்டலில் ரெகுலராக சாப்பிட்டு இருந்திருக்காங்க. அப்போ அவங்கள கூப்பிட்டு தம்பியை கூப்பிட்டு கன்சல்ட் பண்ணியிருக்காங்க. எனக்கு இந்த மாதிரி வந்து உங்கள் அண்ணன் பொண்ணு ஜாதகம் வந்திருக்கு, நாங்கள் வந்து பார்த்து ஓகே சொல்லிட்டோம், ஒன்று அவங்க சைட்லேருந்து கொஞ்சம் ஸ்ட்ராங்காக உறுதி சொல்லாமல் இருக்காங்கன்னு போய் கேட்டிருக்காங்க. அதே சமயம் இந்த மாதிரி பவுன் வந்து இவ்வளோ சொல்லியிருக்காங்க, அது போடுவாங்களான்னு கொஞ்சம் உறுதியாக கன்ஃபார்ம் பண்ணி கேளுங்க அப்படின்னு இருக்காங்க. அப்போ வந்து ஒரு 2-3 டேஸ் கழிஞ்சு நம்ம தம்பி ஒய்ஃப் 2 பேர் வந்து எங்களை கேட்டாங்க, இந்த மாதிரி வந்து ஜாதகம் கொடுத்தீங்களாமா பார்த்தோம்னா. ஆமாம் நாங்கள் பார்த்தா பிடிச்சோம், பாப்பாவுக்கு வந்து தொழில் இல்லைங்கிற ஒரு காரணத்தினால அது கொஞ்சம் பெண்டிங் வச்சுருக்கோம். ரிதன்யாவுக்கு வந்து தொழில் இல்லாத மாப்பிள்ளை வேண்டாங்கிறது ஃபர்ஸ்ட் ஆப்ஷன், அதனால் வந்து நாங்கள் வேண்டான்னு பெண்டிங் வச்சுருக்கோம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ வந்து தம்பி வந்து என்னங்கிறா, இல்லை நான் என்ற கடையில் நிறைய டைம் சாப்பிட்ருக்காங்க, ஒரு 10 இயர்ஸாக சின்ன வயசுலேருந்து சாப்பிட்ருக்காங்க, பையன் வந்து பெஸ்ட்டு தான், ஃபேமிலி பெஸ்ட்டு தான், தொழில் இல்லாட்டி என்ன, ஒரு 6 months கழிஞ்சு ஏதோ ஒரு தொழில் செஞ்சால் போகுது அப்படிங்கிறாங்க. 2வது இன்னொரு ஆப்ஷன் என்ன சொல்கிறாங்க, பையன் வந்து ஐஏஎஸ் எக்ஸாம் வந்து எழுதியிருக்கா, அப்படி அது ஃபஸ்ட் அட்டம்ப்டில் ஃபெயில் ஆயிடுச்சு, 2வது அட்டம்ப்ட் வந்து ஒரே எய்ம் வந்து ஐஏஎஸ் தானாமான்னு சொல்கிறாங்க. இப்போ வேலை இல்லைன்னு தெரிஞ்சுதான், அதாவது ஃபஸ்ட்டு வேலை இல்லைன்னு தெரிஞ்சுட்டேங்க, தம்பி வந்து சொல்கிறது இந்த ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதியிருக்கான்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பொண்ணு என்ன சொல்கிறா, அப்போ ஐஏஎஸ் எக்ஸாமுங்கிற போது சாதாரணமாக எல்லோரும் வந்து அட்டன் பண்ண முடியாது, அப்போ ஐஏஎஸ் எக்ஸாமே எழுதுறங்கிற போது கொஞ்சம் டேலண்ட் பர்சனாக தான் இருக்கணும், அவரோட எய்மே வந்து ஐஏஎஸ் தாங்கிற போது நம்ம ஓகே ஒன்றும் பிரச்சனை இல்லை, மறுபடி வந்து லைஃப் மேரேஜுக்கு அப்புறம் கூட ஐஏஎஸ் எக்ஸாம் எழுதுறதுக்குண்டான முயற்சியை பண்ணிட்டோம், நானும் அவர் கூட சேர்ந்து கோஆப்ரேட் பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ சித்தப்பா வந்து பேசுனதுனால பாப்பா ரிதுக்குட்டியும் ஓகேன்னு சொல்லிட்டாளுங்க. இந்த நிச்சயதார்த்தம் ஆனதுக்கு அப்புறம் அந்த இடைப்பட்ட நேரத்தில் ரிதன்யாவும் அவங்களும் பேசிக்கிட்டாங்களா? பேசிட்டாங்க. அவங்க பையன் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துடும் அப்படிங்க, வீட்டில் வெளியிலலாம் எங்கேயும் போய் பேசலை, சரி நேராக நம்ம வீட்டுக்கே வந்துடுவாங்க, வீட்டிலே உட்காந்து பேசுவாங்க. ஏன்னா நான் மேக்ஸிமம் இருக்க மாட்டேன், காலையில் போனால் ஈவினிங் ஆயிரு வர்றதுக்கு, அதனால் வந்து நம்ம வீட்டில் ஏன்னா நாங்கள் சொல்லிட்டோம், ஏன்னா மேரேஜுக்கு முன்னாடி ஒரு நிச்சயதார்த்தத்துக்கு முன்னாடி வெளியில் சுற்றுறது சரியாக இருக்காது, அதனால் வந்து எதாக இருந்தாலும் ஒன்று அங்கே போய் பேசலாம் அல்லது இங்கே வந்து பேசலாங்கிறது. கவின்குமார் வந்து நம்ம வீட்டுக்கே வந்துட்டா, அப்படி நம்ம வீட்லேயே உட்காந்து பேசுவாங்க, ஒரு 2 மணி நேரம் 3 மணி நேரம் பேசுவாங்க. அப்போ வந்து பாப்பா எல்லாமே சொல்லியிருக்காரு, ரித்துக்குட்டி வந்து எல்லாமே சொல்லியிருக்காளுங்க. அதாவது நாங்கள் எங்கள் ஃபேமிலி யார், 4 பேர் என்னென்ன கேரக்டரு, என்ன நான்வெஜ் சாப்பிடுவோம், வெஜ்ஜு சாப்பிடுமா, நாங்கள் கோயிலுக்கெல்லாம் எந்தெந்த கோயில் போவோம், எப்படி பூஜை புனஸ்காரம் பண்ணுவோம், நான்வெஜ் சாப்பிட்டு வந்தால் எங்கள் வீட்டில் எப்படி இது கொண்டுப்பாங்க எல்லாம். அதாவது இந்த நம்ம ஃபேமிலியில் ப்ராக்டிக்கலாக நாளைக்கு ஃப்யூச்சரில் என்னென்ன பண்ணுவோம் எல்லாமே சொல்லியிருக்காங்க. சொல்லிவிட்டு நீங்கள் ஐஏஎஸ் எழுதுறது கன்ஃபார்ம் தானா, ஏன்னா நான் வந்து அந்த ஒரே ஆப்ஷனுக்காக தான் உங்களை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன், மற்றபடி ஜாதகம் கலரு அதெல்லாம் எனக்கு எதுவுமே ஆப்ஷன் இல்லை, அப்பா அம்மா பார்த்து சொன்னால் ஓகேங்கிற கண்டிஷனில் தான் நான் வந்து ஃபஸ்ட்டே கண்டிஷன் சொல்லிட்டேன்னா. அதே மாதிரி தான் ஆரம்பத்துலேருந்தே நான் கூட கேட்டேன், ஏந்தாங்க உனக்கு எந்த மாதிரி பிடிக்குதுன்னு கேட்டேன். அப்போ வந்து ஒரே பர்சன், உங்களுக்கு பிடிச்சா சரி, உங்கள் ஜாதகம் பேக்ரவுண்டெல்லாம் நீங்கள் பார்த்துக்குங்க, பையன் கூட நான் பேசுகிறேன், எனக்கு சாட்டிஸ்ஃபைட்னா நான் வந்து ஓகே பண்ணுறேன், அந்த ஒரு ஆப்ஷன் மட்டும்தான் எனக்குன்னாங்க. பையனுக்கு பொண்ணை பிடிக்குதா, பொண்ணுக்கு பையனை பிடிக்குதான்னா அவங்க 2 பேரும் கலந்துக்கிட்டுங்கிறக்காக ஒரு கோயிலில் வச்சு ஒரு பொது இடத்துல வச்சு பார்க்குறோம். அப்போ 2 பேருமே பேசிக்கிறாங்க, பேசிட்டு 2 பேருமே ஒரு 10-15 நிமிஷத்தில் வந்துட்டு எங்களுக்கு ஓகே, 2 பேர்த்துக்குமே சாட்டிஸ்ஃபைடுங்கிறாங்க. நான் ஃபஸ்ட்டு பாப்பாவை கூப்பிட்டு கேட்குறேன், ஏந்தாங்க உனக்கு ஓகேவானு, எனக்கு ஓகேங்க டாடிங்கிறான். அடுத்து சேர்ந்து பையனையும் கவின்குமாரையும் கூப்பிட்டு நான் கேட்குறேன், ஏந்தாங்க உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னு, எனக்கெல்லாம் பிடிச்சிருக்குன்னு அப்படி. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா அடுத்தடுத்த ஸ்டேஜ் ஜோசியரை பார்க்குறது, டேட் ஃபிக்ஸ் பண்ணுறது,
மண்டபத்துக்கு பணம் கட்டுறது, நிச்சயதார்த்த டேட்டு. நிச்சயதார்த்தம் வந்து ஃபஸ்ட்டு வந்து சாப்பிட்ற விருந்தா தான், அதாவது நம்ம சாப்பிட்ற விருந்து என்ன பண்ணுவோம், நம்ம மாப்பிள்ளை வீட்டுக்கு போய் சாப்பிடுவோம், ஆமா மதியம் வந்து அவங்க வந்து சாப்பிடுவாங்க. சாப்பிடுவாங்க. அதுதான் ஃபிக்ஸ் பண்ணோம். அப்போ இவங்க என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு கோயம்புத்தூரில் வந்து வீடு நாங்கள் அங்கே வாடகைக்கு இருக்கோம் 18 வருஷமா, ஓகே அங்கே வீடெல்லாம் கசகசன்னு இருக்குது, ஒன்று தாத்தா வீட்டில் தான் வைக்கணும், அங்கே வச்சா அவங்க பராமரிக்கிறக்கோ இல்லை ஒரு செட்டிங்ஸ் எல்லாம் செட் ஆகாது, அதனால் நம்ம ஒரு பொது இடத்துல வச்சுக்கலாம், என்ன எக்ஸ்பென்ஸோ 2 பேரும் பண்ணிக்கலாங்கிறாங்க. 2 சரி, பேரும் தான் பண்ணீங்களா? 2 பேரும் தான் பொது செலவு பண்ணுங்க. அதே மாதிரி பக்கத்தில் ஹால்னு சொல்லிட்டு ஒரு ஒரு 1000 மண்டபம் பார்த்து. ஒரு 1000 1500 பேர் வர மாதிரி ஒரு நீட்டான ஃபங்க்ஷன் ஹால், ஏசி ஹால், அதுதான் ஃபிக்ஸ் பண்ணுறோம். ஃபிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் என்னங்கிறாங்க, பண்ணுறதே பண்ணுறோம், எப்படி இருந்தாலும் ரிலேஷனை கூப்பிட்றோம், அதையே நிச்சயதார்த்த விழாவாக பண்ணிடலாம். கன்ஃபார்ம் பண்ணிக்கலாங்கிறாங்க. சரி, எங்களுக்கும் ஏன்னா நம்ம இதான முடிவாயிருச்சு, ஆமா ரைட் ஓகே பண்ணிக்கலாங்கிற, நாங்களும் எங்கள் பெரியவங்களை கலந்துட்டு சொல்ல எல்லாம் ஓகேன்னாச்சு. அந்த என்கேஜ்மெண்ட் ஃபங்க்ஷனாக கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். ஆனா அந்த 300 பவுன் ஓகே அப்படின்ட்டாங்களா? அதெல்லாம் ஓகேன்ட்டாங்க. அதை வந்து அதான் நம்ம தம்பி மூலிமா பேசி அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கன்ஃபார்ம் பண்ணோன்னா நாங்கள் அக்செப்ட் பண்ணிட்டோம், ஓகேன்னு சொல்லி என்கேஜ்மெண்ட் நடந்துங்க. அதுக்கு அடுத்தடுத்து நிகழ்ச்சிகள் எல்லாமே மேரேஜ் வரைக்கும் முடிஞ்சது. இடையில மட்டும் ஒரு மண்டபம் சேஞ்ச் பண்ணுற விஷயத்தில் கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆச்சு. அப்போ கூட வந்து ஃபஸ்ட்டு ப்ரிப்பேர் பண்ணது அவங்க தான் பண்ணாங்க ஹால்னு சொல்லிட்டு. அப்புறம் மறுபடியும் அவங்களே வந்து 2 நாள் கழித்து நாங்கள் அந்த மண்டபத்துக்கெல்லாம் கூப்பிட்டு பேசி அட்வான்ஸ் எல்லாம் கன்ஃபார்ம் பண்ணதுக்கப்புறம், இல்லை அது வேண்டாங்க, சோழிவேலத்தில் இருக்கிற மகள் வச்சுக்கலாம் நாங்கள். அப்போ அது கொஞ்சம் எங்களுக்கு கொஞ்சம் மனசு கஷ்டமாக இருந்தது. என்னடா அது எடுத்துலேயே ஒரு கன்ஃபியூஸ் பண்ணுறாங்க மண்டபத்தை. இல்லை இந்த மண்டபத்துக்கும் அந்த மண்டபத்துக்கும் என்ன? அது என்னென்னா ஒரு இந்த மண்டபத்துக்கும் அந்த மண்டபத்துக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு 8 கிலோமீட்டர் வித்தியாசம். ஓகே, அது அவங்க வீட்டு சார்ந்து நியரஸ்ட்டாக இருக்குது, இது வந்து அதனால நம்ம ஃபேமிலி சார்ந்து நியரஸ்ட்டாக இருக்குது. அந்த ஒன்று தான் கன்ஃபியூஸு. சரி, நாங்கள் என்னென்ட்டா சரி எதாக இருந்தாலும் ஒன்று இந்த குடும்பம் தானே ஆகிப்போச்சு, விட்டு கொடுத்து போகலாம், பொண்ணுக்கும் பிடிச்சிருச்சு, இதெல்லாம் ஒரு பிரச்சனையை நாங்கள் எடுத்துக்கூடாதுன்ட்டு அப்போ இருந்தே நாங்கள் ஃப்ளெக்சிபிளாக போகிறோம். அந்த ஸ்டேஜ் அடுத்தது சமையல்காரில் வருதுங்க. சமையல்காரர் அதே மாதிரி நாங்கள் சொல்கிற சமையல்காரர் தான் பண்ணணுங்கிறாங்க. அவங்க கல்யாண செலவு மொத்தமாக நீங்களா இல்லை அவங்க? இல்லை 2 பேரும் சரி பாதி தாங்க. என்ன எக்ஸ்பென்ஸ் ஆச்சோ நிச்சயதார்த்தத்துலேயும் சரி கல்யாணத்துலேயும் சரி 2 பேருமே சரி பாதி தான். அதுலலாம் ஒன்றும் கன்ஃபியூஸ் இல்லைங்க. அதிலெல்லாம் ஜெனினாக போயிட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லை. என்னென்னா ஒரு 2 பேரையும் கலந்துட்டு முடிவு எடுக்காமல் சில விஷயங்கள் அவங்களாவே ஓன் டிசிஷன் எடுத்துட்டாங்க. அது வந்து எங்களை ஒரு டாமினேட் பண்ணுற மாதிரி எங்களுக்கு ஆரம்பத்துலேருந்து இருந்தது. இருந்தாலும் சரி ரைட்டு, நம்ம என்ன பொண்ணு போய் சந்தோஷமாக இருக்கணும், இந்த ஒரு விஷயத்துலலாம் ஒரு நம்ம ஆரம்பத்துலேருந்தே பிரச்சனை பண்ணிட்டு அது ஒரு கடைசி வரைக்கும் ஒரு நிம்மதி இல்லாமல் போயிரு அப்படிங்கிற கான்செப்டில் நாங்களும் சில விஷயங்களை விட்டு கொடுத்துட்டோம், ஆரம்பத்துலேருந்தே விட்டு கொடுத்துட்டோம். அப்போ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக இருந்திருந்தால் ஒரு வேளை இந்த மாதிரி மேரேஜே நடக்காமல் நின்றுருக்கலாம், எங்கள் பொண்ணு உசுரோடு இருந்திருக்கலாம். இப்போ நினச்சி ஃபீல் பண்ணுறோம். அது எப்படி சொல்கிறேன்னு தெரியல. புரியுதுப்பா. இப்போ வந்து பாப்பா முதல்ல எப்போ வந்து இந்த மாதிரி ஒரு பிரச்சனைப்பா அப்படின்னு உங்ககிட்ட வந்து சொன்னாங்க? மேரேஜ் நடந்து ஒரு 15 நாள் பக்கம் இருக்குங்க. ஏப்ரல் 10 11 மேரேஜ் நடக்குது. ஒரு 13ஆம் தேதி வாக்கில் அவங்க வீட்டுக்கு போகிறாங்க. ஏப்ரல் 13ஆம் தேதி. கோயம்புத்தூர் இல்லைங்க, பக்கம் நியரஸ்ட்டாக நம்ம வீட்டிலேருந்து ஒரு 3/4 கிலோமீட்டரில் தான் இருக்காங்க. புதுசாக வீடு கட்டி இங்கே வந்துட்டாங்க. மேரேஜுக்கு முன்னாடி ஒரு மாதத்துக்கு முன்னாடியே மார்ச்சில் வந்து புண்ணியாஜனம் பண்ணிட்டாங்க. மேரேஜ் முடிச்சோன்னா ஃபஸ்ட்டு ஃபேமிலியாக அங்கே போகிறாங்க, வீட்டுக்கு போகிறாங்க, புது வீட்டுக்கு போகிறாங்க. அப்போ ஒரு 15 நாள் கழித்து ஒரு திடீர்னு ஒரு நாள் நைட்டு ஒரு 12:30 மணிக்கு மேலே, டைம் அக்யூட்டாக தெரியல, 12 மணிக்கு மேலே, 12 இருக்கலாம் 1 இருக்கலாம், நம்ம சம்மந்தி ஃபோன் பண்ணுறாங்க. ஃபோன் பண்ணி இந்த மாதிரி கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் வீட்டுக்கு வர முடியுமாங்கிறாரு. ஏனுங்கண்ணே, இல்லை கொஞ்சம் அர்ஜென்ட்டு, நீங்கள் குயிக்காக வாங்கினாங்க. அப்போ நானும் வீட்டில் 2 பேரும் புறப்பட்டு போகிறபோது பாப்பா நின்றுருந்தா, இவங்க 3 பேர் உட்காந்துருந்தாங்க. அப்போ போனோன்னே என்ன ப்ராப்ளம்னு கேட்ட, அவர் எங்ககிட்ட வந்து எதுவும் பேசாமல் பொண்ணுக்கிட்ட, அதான் அப்பா அம்மா வந்துட்டாங்கல்ல, சொல்லு, எங்கள் மேலே என்ன கம்ப்ளைண்ட்டாக சொல்லு, பையன் என்ன பிரச்சனை பண்ணுறான் சொல்லு, நாங்கள் என்ன உனக்கு தொந்தரவு பண்ணுறோம் சொல்லுன்னு சொல்லி அவராக தான் பேசிகிட்டே இருக்கார் ஈஸ்வரமூர்த்தி. அப்போ பாப்பா வந்து தலை குத்தி நின்றுட்டு ஒன்றுமே பேசலை. பேக்கெல்லாம் எடுத்துகிட்டு வந்து 3 பேக் வச்சுருந்தான். அப்புறம் நாங்கள் நம்ம வீட்டுக்கு வர மாதிரி. அப்போ நாங்கள் என்ன பண்ணால், சரிங்க, ஏன்னா நைட்டு அன்டைமு, 2வது ஏதோ இப்போ சொல்ல முடியாத சுச்சுவேஷனுக்கு எதாக இருந்தாலும் நாங்கள் காலையில் பேசிவிட்டு நான் உங்களுக்கு கூப்பிட்றேங்கன்னு சொல்லிவிட்டு அங்கே போகலாங்கிற பேக் எடுத்தேன். பேக்கெல்லாம் எடுக்க வேண்டாம், பேக் அங்கேயே வச்சுட்டு வந்தோங்க, நம்ம எதாக இருந்தாலும் டிசிஷன் எடுத்துகிட்டு அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி போட்டு பேக் அங்கேயே வச்சுட்டு பாப்பா மட்டும் கூப்பிட்டு வந்துட்டோம். கூப்பிட்டு வந்து 2 நாள் கழிச்சு 2 நாள் கூப்பிட்டு வந்தீங்கல்ல. இப்போ அன்னைக்கு நைட்டு வீட்டில் பாப்பா ஏதாவது சொல்லியிருப்பாங்க, எதுவுமே சொல்லல. அந்த அன்னைக்கு நைட்டு எதுவும் சொல்லிங்க, அடுத்த நாள் எதுவும் சொல்ல. நீங்களும் கேட்கலையா? நான் கேட்டோம். அவள் வந்து நானே சொல்கிறப்பான்ட்டாளுங்க. ஏன்னா மேக்ஸிமம் வந்து அவள் வந்து ஒரு சின்ன பிரச்சனையாகுது, இப்போ உங்களை வந்து பிடிக்கல அப்படின்னா உடனே பிடிக்கலன்னு சொல்ல மாட்டான். உங்களுக்கு மறுபடியும் ஒரு ஆப்ஷன் கொடுப்பா. உங்களை மறுபடியும்
அதை புரிஞ்சுக்கிறக்கும் நான் சுத்தமாக வேண்டாம் அப்படின்னு டிசிஷன் எடுக்கிறப்ப தான் உங்கள் மேலே ஏதாவது குறையும் தான் என்கிட்ட சொல்லுவான். அந்த மாதிரி ஆரம்பத்துலேருந்து சின்ன வயசுலேருந்தே ஒரு கேரக்டர்னா ஒருத்தர் பிடிக்கலைன்னா விலகிடுவா. அவங்கள பற்றி குறைகள் அடுத்தவங்கிட்ட சொல்கிறதும் கிடையாது. சீக்கிரம் பிடிக்கலைங்கிறதுக்காக விட்டு கொடுத்தும் பேச மாட்டேன் அடுத்தவங்க. அந்த மாதிரி ஒரு என்னது. அதனால் என்ன ஃபர்ஸ்ட் நாள் பேசலை, அடுத்த நாளும் பேசலை, 3ஆவது நாள் இந்த 2 நாள்ல அவங்க வீட்ல இருந்து எதுவுமே கேட்கல. அவங்க வீட்டிலேருந்து எதுவுமே கேட்கலைங்க. எதுவுமே ஃபோன் பண்ணல, எதுவும் கேட்கல. ஆனால் வந்து பையன் வந்து அடுத்த நாள் காலையிலே வந்துட்டான். அப்படி கவின்குமார் வந்து அடுத்த நாள் காலையில் 8 மணிக்கெலாம் நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. அப்படி சரி, ஒன்றுமே தெரியாத மாதிரிங்க, நடந்த இன்சிடெண்ட்டோ எதுவுமே தெரியாத மாதிரி நம்ம வீட்டுக்கு வந்துட்டா. அப்படி நம்ம வீட்டுக்கு வந்துட்டு நம்ம வீட்லேயே இருக்கா. அப்படி வீட்லேயே இருக்கா. அப்படி பாப்பா ரூமுக்கு போனால் ரூமில், ஹாலில் இருந்தால் ஹாலில், கிச்சனில் இருந்தால் கிச்சனில் கூடயே இருக்கா. அப்படி அப்போ நாங்கள் என்ன நினச்சிட்டோம், சரி ரைட்டு ஏதோ பெரிய பிரச்சனை இல்லையாட்டுக்கு, ஏதோ சின்ன சின்ன பிரச்சனை, நார்மலாக கல்யாணம் இருக்கிறதானே அப்படின்னு நினச்சிட்டு நாங்கள் கொஞ்சம் விட்டுட்டோம். ஒரு 2 நாள் கழிச்சு தான் நான் வந்து பாப்பா வந்து அப்போ வந்து கவின் வந்து வெளியில் போயிட்டாடி. அப்போ தான் கேட்குறேன், என்னதாங்க பிரச்சனை, ஏதோ வந்து பிரச்சனைகள் இருக்குன்னு தெரியுது, முகமெல்லாம் சோகமாக இருக்குது, என்ன பிரச்சனைன்னு கேட்குறேன். அப்போ தான் வந்து பாப்பா சொல்கிறா, இல்லைப்பா அது உங்கள்கிட்டையும் பேச முடியாது, அம்மாட்டையும் பேச முடியாது, நான் அத்தை வர சொல்லுங்கள், அத்தைகிட்டையும் பேசுகிறேங்க. கவின்குமாரோட அம்மா கூப்பிட்டு சொல்கிறேன். அப்போ அவங்க 3 பேருமே வர்றாங்க. நான் அந்த அன்னைக்கு இல்லை, அடுத்த நாள் நான் கூப்பிட்டு சொன்னதுக்கு அடுத்த நாள் காலையில் வர்றாங்க. நான் வந்து வெளியில் போயிட்டேன். அப்போ வீட்டில் ஒய்ஃபு பாப்பா 2 பேரும் தான் இருந்திருக்காங்க. வந்து விசாரிக்கிறப்போ ரித்துக்குட்டியும் சித்ராதேவியும் உள்ள ரூமில் போய் ரதனியா ரூமில் போய் பேசுகிறாங்க. ஒரு 1.5 ஹவர்ஸ்க்கு மேலே பேசுகிறாங்க. பேசிட்டு வெளியில் வந்து, சரி பாப்பா எல்லாம் வெறுத்து எங்கிட்ட சொன்னாங்க, இந்த மாதிரி நீ தவறு நடக்காது, அதாவது ஏதோ சம் இன்சிடென்ட் இனிமேல் அந்த இப்போ வரைக்கும் உங்களுக்கு அது என்ன பிரச்சனையும் தெரியாதுங்க. அது எப்போ தெரியுதுன்னா பாப்பா இறக்குறதுக்கு சாட்டர்டே முந்தின நாள் ஃப்ரைடே 27ஆம் தேதி நைட்டு தான் டோட்டலாக எல்லாமே வந்து சொல்கிறேன். என்னென்ன ஸ்டார்டிங் டு எண்டு வரைக்கும் என்னென்ன நடந்தது, என்னென்ன ப்ராப்ளங்கள். ஏன்னா அப்போ வந்து அவள் வேண்டான்னு டிசைட் பண்ணிட்டான். இனிமேல் வந்து அங்கே வேண்டாம், என்னால் வாழ முடியாதுங்கிற ஆப்ஷன் வந்து எடுத்துட்டான். அதனால எங்கிட்ட சொல்கிறா. அப்போ தான் அது வரைக்கும் சின்ன சின்ன இன்சிடென்ட் சொல்லுவாளுங்க, நார்மலான இன்சிடென்ட் சொல்லுவாள். இன்டெப்த்தாக வந்து பெரிய பிரச்சனை, அந்த நைட்டில் வந்து பெட்ரூமில் நடக்கிற பிரச்சனைகள், மாமனார் மாமியை அந்த நிற்க வச்சு கேள்வி கேட்குற, இதெல்லாம் சொல்லலை. சும்மா சின்ன சின்ன பிரச்சனை சொல்லுவாள். வீட்டில் தீபம் போட வேணான்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி வெளியில் போய் யாருக்கிட்டையும் எதுக்காலெல்லாம் பேசக்கூடாது, நம்பரை கொடுக்கக்கூடாது, நம்பர் வாங்கக்கூடாதுன்னு சொன்னாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாள். அப்புறம் சமையல் ரூம்க்குலாம் என்னை விடுறதில்ல, அவங்களே சமையல் பண்ணிக்கிறாங்க. நைட் அதே மாதிரி சாப்பிட்றதுக்கு விடுறதில்ல, நைட்டில் வந்து ஒரு ஆப்பிள் மட்டும்தான் நாங்கள் சாப்பிடுவோம், நீயும் அதே மாதிரி சாப்பிடுனாங்க. இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள் சொல்லுவாளுங்க. நாங்கள் வந்து என்னென்னா எடுத்த ஒரு 15 நாளுக்குள்ளேயே வந்து நம்ம இதையெல்லாம் ஒரு விஷயமா எடுத்து நம்ம ஒரு வாழ்க்கை வேணும் வேண்டான்னு எப்படி டிசிஷன் எடுக்க முடியும், பார்த்துக்கலாம், கொஞ்சம் ஒரு 2 மாதம் 3 மாதம் போட்டு அப்படி தான் நாங்கள் நினச்சோம். ஏன்னா பையனும் இங்கேயே வந்து கவின்குமார் இங்கேயே வந்து இருந்ததுனால நாங்கள் வந்து அந்த பேசினா சரியாயிரும் அப்படிங்கிற ஆப்ஷன் போனோம். அப்புறம் இந்த சித்ராதேவி வந்து பேசி முடிச்சுட்டு என்ன சொன்னாங்க, இனிமேல் இந்த மாதிரி பிரச்சனை வராமல் பார்த்துக்கிறேன், உங்கள் பொண்ணு எல்லாம் எங்கிட்ட சொன்னான்னு சொல்கிறாங்க. அப்போ 3 பேரும் பேசிட்டு, சரி நீங்கள் பேசிவிட்டு நல்ல நாள் பார்த்து அனுப்பிச்சி விடுங்கன்ட்டு போயிடுறாங்க. கவின்குமார் வந்து இங்கேயே இருந்துக்கிற. அப்படி மறுபடியும் 1 வீக் இங்கேயே இருக்கா. அப்படி பாப்பா கவின்குமார் 2 பேருமே இங்கே இருக்காங்க. இடையில ஏதோ ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் ஏதாவது அந்த வீட்டில் ஏதாவது சாவி தேவைப்பட்டாலோ இல்லை ஏதாவது எடுக்கணும்னா அப்படி ஒரு 15 நிமிஷத்தில் திரும்பி வந்துடும். அப்படி வந்து இங்கேயே இருக்காங்க. அப்புறம் இவங்க 2 பேருமே பேசிட்டாங்க, ரதனியாவும் கவினுமே பேசிட்டு நார்மல் ஆகிட்டாங்க. சரி நாங்கள் அங்கே புறட்டு போகிறோன்னாங்க. சரி புறட்டு போங்கன்னு போயிட்டோம். இந்த மாதிரி ஒரு 2 டைம் இந்த மாதிரி இன்சிடென்ட் நடந்திருக்கு. வருவாங்க, இது ஒரு பிரச்சனை, அப்புறம் இவங்களாவே பேசி தீர்த்துக்குவாங்க, போயிடுவாங்க. அந்த மாதிரி போயிட்டாங்க. இந்த இன்சிடென்ட் எத்தனை மாதம் நடந்தது? இது ஒரு 2 டைம் நடந்திருக்குங்க. அந்த ஏப்ரல் மே ஜூனுக்குள்ளே. ஓகே. லாஸ்ட்டாக வந்து 22ஆம் தேதின்னு நினைக்கிறேன். 22ஆம் தேதி தான் கொண்டு வந்து கவின்குமார் நம்ம வீட்டில் விட்டுட்டு, பாப்பா வந்து ரதனியா வந்து 2 நாள் இங்கே இருக்கணும்னு விருப்பப்பட்டாங்க, இங்கே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி விட்டுட்டு போகிறோம். அப்படி விட்டுட்டு அந்த அன்னைக்கு போயிட்டாடி. இல்லை அந்த அன்னைக்கு போயிட்டாடிங்க. மறுபடியும் அடுத்த நாள் காலையில் வந்துட்டார். அதாவது பாப்பா இறக்குறதுக்கு முந்தின நாள் காலையில் வரைக்கும், ஃப்ரைடே 27ஆம் தேதி காலையில் வரைக்குமே வரவும் போகவும் தான் இருந்துகிட்ருக்கா. அப்போ பார்த்தீங்கன்னா 22ஆம் தேதி விட்டுட்டு போயிட்டா. அப்படி அந்த அன்னைக்கு நைட்டு பாப்பா எதுவும் சொல்லலை. அடுத்த நாள் வந்து நாங்கள் லோக்கலில் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோம், போயிட்டோம். ஈவினிங் ஆயிடுச்சு. அதே மாதிரி 24ஆம் தேதி காலையில் வந்து வீட்டில் கவின்குமார் வர்றாப்படி வந்துட்டு பாப்பா கூட ஏதோ பேசியிருக்காங்க. ஏதோ ஒரு ஃபங்க்ஷன், ஞாயிற்றுக்கிழமை பொண்ணு மாப்பிள்ளை விருந்து வருது. ரிதன்யாவும் நார்மலாக பேசுகிறாங்க. நார்மலாக பேசுகிறாங்க. ஞாயிற்றுக்கிழமை இந்த மாதிரி விருந்து வருது போகணும்னு சொல்கிறாங்க. அப்போ ரித்துக்குட்டி வந்துட்டு
நான் இல்லை ஃபங்க்ஷனுக்கு வர ஐடியா இல்லை, ஏன்னா நான் வந்து கொஞ்சம் கன்ஃபியூஸில் இருக்கேன், அதனால் நான் வந்து யோசிச்சு சொல்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அப்புறம் ஃபோனை கட் பண்ணிவிட்டு, நீ வந்து எதுக்கு வரலைன்னு சொல்லி சொன்னேன், அவங்க சங்கடப்படுறாங்க அப்படின்னு. நான் தான் உங்கள்கிட்டே சொன்னேன்ல, நீங்களே சொல்லியிருக்க வேண்டியதானே. ஃபோன் பண்ணி எங்கிட்ட லைனில் இருந்தாங்கன்னு கொண்டு கொடுத்தா அப்போ நான் உண்மை தானே பேசுவேன். நான் உங்கள்கிட்ட என்ன சொன்னேன் அதை தான் அங்கேயும் சொன்னேன், அதனால் நான் வர ஐடியா இல்லைன்னு சொல்லிட்டேன். அப்படி 24ஆந்தேதி காலையில் போயிட்டு மறுபடி நைட் வந்துட்டார். 25ஆந்தேதி வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ஒரு கோயிலுக்கு, அங்கே லோக்கலில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு அந்த அன்றைக்கி சாயங்காலம் தான் வர்றோம். 26ஆந்தேதி அதாவது சாட்டர்டே வந்து 28ங்க, ஃப்ரைடே 27. 27ஆந்தேதி காலையில் நானும் ரித்தனியாவும் பாலக்காடு வரைக்கும் ஒரு ப்ரோக்ராம். அதாவது என்னென்னா கொஞ்சம் மனசு டென்ஷனாக இருக்கட்டாடி ஃப்ரீயாக இருக்கலான்னு சொல்லி போகலாங்கிற. அப்புறம் நான் டிரைவரை கூட வர சொல்லலாங்கிற. டிரைவர் வந்து வேண்டாங்கப்பா நாம் 2 பேரும் போகலாங்கிறேன். ரித்துக்குடியே ட்ரைவ் பண்ணுறாளுங்க பாலக்காடு வரைக்கும் போயிட்டு எல்லாம் ஃப்ரீயாக போகும்போது எல்லாமே சொல்லிட்டு வர்றேன். அதாவது பெட்ரூம் விஷயத்தை தவிர்த்து மீதி எல்லா விஷயத்தையுமே என்கிட்ட சொல்லிடுறேன். இந்த மாதிரி மாமனார் இந்த மாதிரிலாம் சொல்கிறாங்க, மாமியார் இந்த மாதிரி சொல்கிறாங்க, கிச்சனுக்குள்ளே விட மாட்டேறாங்க, நகை வந்து பேலன்ஸ் நகை கேட்குறாங்க. எவ்வளோ நகை போடுறேன்னு 300 பவுன் நகை போடுறேன்னு சொன்னாங்க. 300 பவுன் ஆல்ரெடி எடுத்தாச்சு, எங்கிட்ட இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு 100 பவுன் மட்டும் பாப்பா போட்டு அங்கே போயிட்டேன். அது அங்கே தான் இருக்குது. இன்னும் நகை, பணம், வெள்ளி பாத்திரங்கள், காரு எல்லாமே அங்கே தான் இருக்குது. ஒன்றும் நாங்கள் எடுக்கலை. மீதி இருக்கிற நகையும் வந்து இங்கேருந்து எடுத்துகிட்டு போகணும்னு சொல்கிற போது பாப்பா என்னங்கிற அந்த ஃபஸ்ட்டு 10 நாள் இன்சிடென்ட் நடந்து பாருங்க. அப்போ அந்த 10 நாள்லேயே வந்து கவின்குமார் வந்து உங்கள் சொத்தெல்லாம் எங்கெங்கே இருக்குன்னு கேட்டிருக்கா. அப்படி ஓகே. மாமனார் வந்து எங்கள் சொந்தத்துலலாம் நகையெல்லாம் வந்து கல்யாணத்துக்கு முந்தின நாள் நைட்டே காமிச்சிருவாங்க, நீங்கள் ஒன்றும் முழுசாக காமிக்கல அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த 2-3 நாளுக்குள்ள மாமியார் வந்து கம்மலை கழட்டி அந்த சொரையெல்லாம் செக் பண்ணுறாங்க, இது கோல்டான்னு சொல்லி செக் பண்ணுறாங்க. அப்போ இந்த இன்சிடென்ட் எல்லாம் என்ன பண்ணுதுன்னா அவளை கன்ஃபியூஸ் பண்ணுது. ஓ ரைட்டு, இவங்க ஏதோ பணம் நகை பற்றி பேசுகிறாங்க, அப்போ நம்ம வந்து இப்போதைக்கு நகையை பூரா எடுத்துகிட்டு போகக்கூடாது அப்படின்ட்டு ஃபங்க்ஷனுக்கு இடையிலலாம் வெளியில் அவங்க ரிலேஷன் ஃபங்க்ஷனுங்கெல்லாம் போனாங்க. போகிற போதெல்லாம் இங்கே வந்து நகை போட்டுட்டு ஃபங்க்ஷன் அட்டன் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து இங்கேயே கழட்டி வச்சுட்டு நார்மல் நகை போட்டு அங்கே போயிடுவாளுங்க. இந்த இன்சிடென்ட் நடந்துட்டு இருந்தால் இந்த இன்சிடென்ட் நடக்காமல் இருந்தால் இந்த நகையும் பூரா அங்கே போயிருக்கும். இந்த இன்சிடென்ட் நடந்ததுனால அவளுக்கு ஒரு டவுட் வந்து வேண்டாம் நகை இங்கேயே இருக்கட்டும் அப்படிங்கிற மாதிரி ஒரு கருத்து சொல்லிட்டாங்க. நாங்களும் அது அவள் பீரோவிலேயே தான் இருக்குது, இங்கே இருக்கிற அவள் பீரோவில் அவளே வச்சுக்கிட்டு அவளே மேனேஜ்மெண்ட் பண்ணுற அளவுக்கு விட்டுட்டோம். இப்போ இந்த 27ஆந்தேதி நாங்கள் பாலக்காடு போயிட்டு வர்றோம். போயிட்டு வரும்போது எல்லா விஷயத்தையுமே சொல்கிறேன். நான் சொல்லிட்டேன், சரி தங்க நீ இங்கேயே இருந்துக்க, உனக்கு பிடிக்குது அங்கே போகலான்னு உன்னோட ஆசை இருந்தால் மட்டும் என்கிட்ட சொல்லு, இல்லைன்னா வேண்டாம், நீ அடுத்த லைஃப் என்ன பண்ணலான்னு முடிவு பண்ணிக்கலாம், நான் அவங்ககிட்ட சொல்லிடுறேன், நீ எதுவும் போக வேண்டான்னு சொல்லிட்டா ஃப்ரீயாக பேசிட்டு வர்றோம். நாங்கள் போயிட்டு ரிட்டன் வர்ற கேப்பில் இங்கே வந்து ஈஸ்வரமூர்த்தி, கவின்குமார், சித்ராதேவி 3 பேர் நம்ம வீட்டுக்கு வந்திருக்காங்க. அம்மா மட்டும் இருந்தாங்க வீட்டில் ஒய்ஃப் மட்டும் இருக்காங்க, ஜெயசுதா மட்டும் இருக்காங்க. அவங்ககிட்ட வந்து இந்த மாதிரி வந்து ஞாயிற்றுக்கிழமை ஃபங்க்ஷன் வச்சுருக்கு, நீங்கள் வந்து எப்படியா பேசி அனுப்பிச்சுடுங்க அப்படிங்கிற மாதிரி நிறைய கருத்துக்கள்லாம் சொல்லியிருக்காங்க. வீட்லேயும் வந்து நீங்கள் இந்த மாதிரி வந்து பாப்பாவை நிறைய திட்டிருக்கீங்களாம்மா, நிற்க வச்செல்லாம் கேள்வி கேட்டிருக்கீங்க, எதுக்காக வந்து அப்படி பேசுனீங்க, அதாவது உங்கள் அப்பா அம்மாலாம் கால் தூசுக்கு சமம்னு சொல்லி எல்லாம் பேசுனீங்களாம்மா, நாங்கள் வந்து பொண்ணையும் கொடுத்து நகையும் கொடுத்து நீங்கள் கேட்குற காரும் வாங்கி கொடுத்து செலவுலையும் எல்லாம் ஈக்குவலாக பண்ணி நாங்கள் எந்த விதத்தில் வந்து உங்களுக்கு ஒர்த்து கம்மியாக போயிட்டோம், என்ன பர்பஸ்க்கு ஒரு வேலைக்காரி கூட வந்து இன்றைக்கி நீங்கள் பேசுகிற மாதிரி பேசுனா இருக்க மாட்டா, என் பொண்ணை எதுக்காக இப்படி எல்லாம் கேட்டீங்கன்னு சொல்லி நிறையா கேள்விகள் கேட்டிருக்காங்க. அப்போ அவங்க இருந்துட்டு இல்லை இது வந்து நீங்கள் வந்தால் சம்மந்தியை கலந்துட்டு எனக்கு கூப்பிடுங்க, உங்கள்கிட்ட பேசுனா சரிப்பட்டு வராது அப்படிங்கிற மாதிரி சொல்லிவிட்டு 3 பேரும் கிளம்பி போயிட்டாங்க. அப்போ நான் வர்றேன், ஈவினிங் வர ஒரு 5:30 வாக்கில் வர்ற ஃப்ரைடே 27ஆந்தேதி வர்றப்போ வந்து சொல்கிறாங்க வீட்டில், இந்த மாதிரி இப்போ தான் வந்து சம்மந்தியெல்லாம் வந்துட்டு போனாங்க, வந்து பேசிட்டு போனாங்கிற. அப்படி ரித்துக்குட்டி இருந்துட்டு அப்போ கொஞ்சம் முகமெல்லாம், ஏன்னா காலையிலேருந்து போயிட்டு அவளை மைண்டை ஃப்ரீ பண்ணி இனி நீ வந்து உன்னுடைய சாய்ஸ் இருக்கலான்னு சொல்லி கூட்டிகிட்டு வர்ற போது இந்த வந்தோடனே இந்த ஒரு இன்சிடென்ட் நடந்தோடனே அவளுக்கு வந்து கொஞ்சம் மடி முகம் வாட்டமாகிடுச்சு, கொஞ்சம் வெக்ஸ் ஆகிட்டா. ஓ அப்பா அம்மா மடி எதாவது பேசிக்கி இதை அனுப்பிச்சுட்ருவாங்களோன்னு. அப்போ நானாகவே முக வாட்டத்தை பார்த்துட்டு என்னங்கிற, தங்கை நீ போக வேண்டாம், நான் உங்களை கம்பல் பண்ண மாட்டேன், உனக்கு விருப்பம் இருந்தால் நீ சொன்னீங்கன்னா போகலாம், அப்போ வந்து என்ன பிரச்சனைன்னு பேசி தெளிவு பண்ணிட்டு போகலாம், என்ன பிரச்சனை இருந்தாலும், இல்லைன்னா வேண்டாம் நீ இங்கேயே இருந்துக்க, பிரச்சனையை பற்றியும் பேச வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் ஒய்ஃபையும் கூப்பிட்டு நீ ஒரு 15 நாளைக்கு பாப்பாட்ட எந்த விஷயம் கேட்க வேண்டாம், ஏன்னா எங்கிட்ட சொல்லிட்டாங்க பூராமே அங்கேருந்து போயிட்டு வரும்போது. அதில் நிறைய விஷயங்கள் அவங்க அம்மாவுக்கு தெரியாதுங்களே, ஏன்னா அந்த அன்னைக்கு தானே எங்கிட்ட மனம் விட்டு நிறைய விஷயம் பேசியிருக்கான். அப்போ சின்ன சின்ன விஷயங்கள் தான் அவங்க அம்மாவுக்கு தெரியும்.
அப்போ இதெல்லாம் சொல்கிற போது நான் வீட்லேயுமே 15 நாளைக்கு எதுவும் பேச வேணாம்னு சரின்னு புரிஞ்சுக்கிட்டேன் அப்படி. அப்போது வந்து வீட்டில் ஒரு 2 நிமிஷம் கழிஞ்சு என்னங்கிற அப்படி அப்போது வந்து சரி வேண்டான்னா விட்டுருத்தங்க, நம்ம நீ போய் தம்பி கூட ஆஸ்திரேலியாவில் இரு, ஒரு 2 இயர்ஸ்க்கு ஒர்க் பண்ணு, இல்லை பெங்களூர் போனே போ, 2 வருஷம் கழிஞ்சு கூட உனக்கு ஒரு வேறு ஏதோ ஒரு மேரேஜ் பண்ணி வைக்கலாம் அப்படின்னு வீட்டில் சொல்கிற அப்படி. அப்போ வந்து அவள் எமோஷனல் ஆகிட்டாளுங்க. எமோஷனல் ஆகிட்டு எந்திரிச்சு, நான் என்ன நாயா 2வது கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு, நான் வாழ்ந்தா அவங்க கூட தான் வாழ்வேன், வேண்டான்னு முடிவுன்னா உங்கள் கூட தான் இருப்பேன், இன்னொரு மேரேஜ் பண்ணுறங்கிற ஆப்ஷனும் இனி பேச வேண்டாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு நாங்களும் அதோட விட்டுட்டெல்லாம் நைட் சாப்பிட்டு போட்டு படுத்தாச்சு. காலையில் எழுந்திரிச்சு கோயிலுக்கு போகிறோன்ட்டு எல்லாம் திங்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு, பூ நம்ம வீட்டில் தோட்டத்துலேயே பூ இருக்குது, கனி எலுமிச்சங்கனி நம்ம வீட்லேயே இருக்குது, எல்லாம் எடுத்துகிட்டு சொல்லிவிட்டு எங்கிட்ட சொல்லி வீட்டில் அவங்க அம்மா சொல்லிவிட்டு நான் அந்த பக்கம் காட்டுக்குள்ளே இருந்தேன், எங்கிட்ட வந்து சொல்லி போட்டு தான் கோயிலுக்கு போகிறாங்க. 9 o'clock வாக்கில் கோயிலுக்கு போயிட்டு 12 மணி வாக்கில் என்னமோ அவங்க அம்மா கூப்பிட்ருப்பாங்கன்னு நினைக்கிறேன். கூப்பிட்டப்போ இந்த மாதிரி கோயில் இருக்க 3/4 மணி நேரத்தில் வந்துடுறேன், உங்களுக்கு பிரசாதமெல்லாம் வாங்கி வச்சுங்கிற தகவல் சொல்லியிருக்காளுங்க. கரெக்டாக ஒரு 12:30-12:45 இருக்கும். ஒய்ஃப் செல்லுக்கு ஃபோன் வருது. நான் அப்போ தான் வெளியிலேருந்து கேட் திறந்துட்டு உள்ளுக்குள்ளே வர்றேன். வீட்டு ஒய்ஃப் வந்து ஒடியிடுறாங்க, ஏங்க யாரோ ஃபோன் பண்ணிக்கிறாங்க, பாப்பா ஏதோ வாயில் நுர தள்ளிட்டு காருக்குள்ளே மயக்கமாக இருக்கலாமா, ஃபிக்ஸ் வந்துருச்சுன்னு சொல்கிறாங்க அப்படிங்கிறாங்க. அப்போ நான் என்ன பண்ணுறேன், எப்படி இந்த மாதிரி வர்றக்கு வாய்ப்பில்லை, சரி எந்த லொக்கேஷன்னு நான் வாங்கி ஃபோனை பேசுகிறேன், மொண்டிவாளை ரோட்லேங்கிறாங்க. சரிண்ணா நீங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுங்கள், நான் இம்மிடியேட்டாக வரேன்ட்டு நாங்கள் காரை எடுத்து நான் பேசவே காரு வண்டி சாவி எடுத்து காரை மூவ் பண்ணிட்டேன். வீடு மெயின் கேட்டை மட்டும், அதாவது உள் வீட்டுக்கு அதை மட்டும் பூட்டிட்டு மெயின் டோரில் பூட்டல, அப்படியே கிளம்பிட்டோம். கிளம்பி ஆன் த வேல போகிற போதே ஆம்புலன்ஸுக்கு சொல்லிவிட்டோம். ஆம்புலன்ஸ் எங்களுக்கு முன்னாடியே ஃபாஸ்ட்டாக முன்னாடி கிளம்பிட்டு போயிட்டே இருக்கிறோம். 2வது ஃபோன் கால் வருது. ஒரு ஒரு 4-5 கிலோமீட்டர் தாண்டி இருப்போம். இந்த மாதிரி பாப்பா இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லி வருது. அப்போ நாங்கள் அங்கே நேரில் போகிறவத அங்கே மக்கள் எல்லாம் பொதுமக்கள் எல்லாம் இருந்தாங்க. போலீஸ்கார் ஒருத்தர் மட்டும் இருந்தார். நாங்கள் போனதுக்கப்புறம் ஆம்புலன்ஸில் எடுத்து வச்சு திரும்பி ஆம்புலன்ஸ் மூவ் பண்ணுறத இன்ஸ்பெக்டர் இவங்கெல்லாம் வந்தாங்க. அப்புறம் அவங்கள்ட்ட சொல்லிவிட்டு நாங்கள் நேராக ஜிஹெச் போகிறோம். ஏன்னா உசுர் போயிடுச்சா அவனை உசுரோடு இருக்கலான்னு தெரியல. முடிஞ்ச வரைக்கும் நாங்கள் ஃபஸ்ட் எய்ட் பண்ணுறோம். ஆமாம், எனக்கு வந்து உசுர் போயிடுச்சுன்னு சொன்னால் கூட அதை என்னால் அந்த இடத்துல நம்ப முடியலைங்க. ஏதோ ஒரு விதத்தில் பிள்ளை காப்பாற்றிலங்கிற அந்த மனநிலை தான் எனக்கு இருந்தது. பிள்ளையை கூப்பிட்டு நேராக ஜிஹெச்சுக்கு வந்தோம். ஜிஹெச்சுக்கு வந்தோடனே டாக்டரு இல்லைங்க, 1/2 hour முன்னாடியே பாப்பா இறந்துட்டா அப்படின்ட்டாங்க. அடுத்தது உடற்கூறாய்வுக்கு போகணும்னு சொல்லி பாப்பா பாடி அங்கே கொண்டு போயிட்டாங்க. அப்புறம் இன்ஸ்பெக்டர் வந்தார். என்னுடைய செல்லு பாப்பா செல்லெல்லாம் வாங்கிட்டாங்க. என்னுடைய செல் வந்து பாஸ்வேர்டு ஓப்பன் பண்ணி கொடுக்க சொல்லி வாங்கிட்டாங்க. ஏதாவது ஃபோன் கால்ஸ் வந்தது செக் பண்ணணுன்ட்டுங்க. அப்போ வந்து பாப்பா அனுப்பிச்ச ஆடியோஸ் பூராமே வாட்ஸ்அப்பில் வந்த ஆடியோஸ் பூராமே அந்த சப் இன்ஸ்பெக்டர் துரைசாமிங்கிறவர் என்னுடைய செல்லேருந்து ஃபார்வேர்டு பண்ணிட்டார். 2:30 மணிக்கு பண்ணிட்டாங்க. கேட்கல. அதை கேட்கலைன்னா எப்படின்னா ஆன் த வேல போகிற போது எப்போவுமே எனக்கு ஃபோன் பண்ணுறவன் ஏன் ஃபோன் பண்ணாமல் விட்டா அப்படின்னு எனக்கு ஒரு சந்தேகம் வருது. ஏன்னா எப்போவுமே வீட்டில் எங்கே போனாலும் முதல் ஃபோன் எனக்கு தான் பண்ணுவான். 2வது உடம்பு சரியில்லைன்னா எதாவது சொல்லிடுவான். இவங்க வாயில் நுர வந்துருக்கு, ஃபிக்ஸ் வந்துருக்கிற மாதிரி இருக்குன்னு சொல்கிறது எனக்கு கொஞ்சம் டவுட் ஆகுது. ஏன் வந்து நம்மகிட்ட அப்போ ஏதோ ஒரு சிம்டம்ஸ் தெரிகிற போதே நம்மளுக்கு ஃபோன் பண்ணியிருப்பாளே, ஏன் ஃபோன் பண்ணலான்னு ஃபோனை செக் பண்ணுற போது அதில் ஃபோன் மிஸ்டு கால் எதுவும் இல்லை. அப்போ தான் வந்து வாட்ஸ்அப்பை வந்து ஆன் பண்ணுறப்போ இன்புட் ஆகுது மெசேஜ். ஃபஸ்ட்டு மெசேஜ் ஆன் பண்ணோடனே சாரிப்பான்னு வருது. அப்போயே நான் புரிஞ்சுட்டேன். ஏன்னா இது எல்லாமே ஆன் தி வே டிரைவிங்கில் போகவே ஆம்புலன்ஸுக்கு சொல்லிவிட்டு இந்த மெசேஜை பார்க்குறான். சாரிப்பான்னு சொன்னோன்னே எங்களுக்கு தெரிஞ்ச ஏதோ இன்சிடென்ட் நடந்துருச்சுன்னு தெரியுது. அடுத்து யோசிக்கிறதுக்கெல்லாம் டைமே இல்லைங்க. பாப்பாவை அங்கே போய் காப்பாற்றணுங்கிற மனநிலை மட்டும்தான் இருந்தது. போயினோம், ஹாஸ்பிட்டல் கொண்டு வந்தால் உடல் குறு ஆய்வுக்கு போயிடுச்சு. அடுத்து இன்ஸ்பெக்டர் கேட்குறாரு, செல்லை கொடுத்துட்றான். அவங்க என்கிட்ட செல்லேருந்து எல்லாமே ஃபார்வேர்ட் பண்ணிக்கிறாங்க, ஆடியோ எல்லாமே. அந்த சுச்சுவேஷனில் டோட்டலாக நான் பிளாங்க் ஆகிட்டேன். எனக்கு என்ன அந்த இடத்துல வந்து நான் அடுத்து என்ன செயல்படுறதுங்கிறோட எனக்கு மூளை வேலை செய்யலை. பாப்பாவை இழந்துட்டேங்கிற அந்த வருத்தத்தை தவிர்த்து எனக்கு வேறு எதுவுமே ஓடலை. அப்போ வந்து நைட் 8:30 மணிக்கு எனக்கு செல்லு என் கைக்கு கொடுக்குறாங்க. என் கைக்கு வந்து சேருது. யாரோ ஒருத்தர் கொண்டு வந்து இந்த மாதிரி இன்ஸ்பெக்டர் கொடுத்தாங்கன்னு கொடுக்குறாங்க. அப்போ அந்த செல்லு வாங்கி தான் வாட்ஸ்அப் பார்க்குற போது 9 ஆடியோஸ் அனுப்பிச்சிருக்கா, லொக்கேஷன் அனுப்பிச்சிருக்கா. என்னென்னா சப்போஸ் இறந்துட்டா அப்பா வந்து தேடிக்க கண்டுபிடிக்கிறதுக்கு இடம் எங்கேயும் கண்டுபிடிக்கிறக்கா லொக்கேஷனே அனுப்பிச்சி வச்சுருக்கோம். பார்த்து ரொம்ப அந்த ஆடியோவில் கேட்டோன்னு எனக்கு ரொம்ப மனசு கஷ்டம் ஆயிடுச்சு. உடனே புறப்பட்டு என் தம்பியும் என்னுடைய ரிலேஷனும் நேராக டிஎஸ்பி ஆஃபீஸ்க்கு போகிறாங்க. போய் சார் இந்த மாதிரி ஆடியோலாம் வந்திருக்கு,
ஆனால் எங்கள்கிட்ட வந்து எஃப்ஐஆர் போடுறது இந்த விஷயத்தெல்லாம் நீங்களும் தெரியப்படுத்தலை, ஆ. எங்களுக்கு தெரியாது, நீங்கள் உடனே இதெல்லாம் நீங்கள் வந்து எழுதிக்குங்கிறாங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை, நாங்கள் பார்த்துக்குறோம். ஆடியோவில் வந்து பாப்பா எல்லா விஷயமும் அது உங்களுக்கு உலகம் முழுக்க இன்றைக்கி அந்த தெரிஞ்சு. ஆடியோ வந்து எல்லாமே கேட்டிருப்பாங்க. நீங்கள் அதில் பேசின விஷயம் எல்லாமே தெரியும். கேட்டிருக்கோம். அப்போ நாளைக்கு காலையில் ஆடியோ விசாரணை முடிச்சு உங்களுக்கு போஸ்ட்மார்ட்டம் பண்ணி கொடுத்துருவோங்கிறாங்க. அடுத்த நாள் காலையில் ஆடியோ விசாரிக்கிறாரு. நாங்கள் எல்லா தகவலுமே சொல்கிறோம். எங்களுக்கு தெரிஞ்ச தகவல் ஸ்டார்டிங்லேருந்து நடந்தது, நகை விஷயம் பிரச்சனையானது, எல்லா விஷயத்தையுமே சொல்கிறோம். எல்லாமே அவர் நோட்ஸ் எடுத்துக்கிறாரு. அவருடைய ஆடியோனுடைய கூடயே வருவாங்களா அவங்களுடைய துணை அசிஸ்டண்ட் வந்து எடுத்துக்கிறாங்க. எல்லாம் எடுத்துகிட்டு அப்புறம் போஸ்ட்மார்ட்டம் முடிஞ்சு கொடுத்துட்றாங்க. நாங்கள் எடுத்துகிட்டு வந்து மின்மயானத்துக்கு கொண்டு போயிடுறோம். இந்த இன்சிடெண்ட் வரைக்கும் நடக்குதுங்க. இந்த பாப்பா இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்க வீட்ல இருந்து யாராவது வந்தாங்களா? அவங்க சைட்லேருந்து அங்கே ஹாஸ்பிட்டலுக்கு வந்திருக்கிறாங்க. நீங்க எங்கள் இல்லாத போதா? இல்லை, நாங்கள் வந்து அந்தல செக்ஷன் ஜிஹெச்சில் இருக்கோம். அவங்க அந்த சவக்கிடங்குன்னு சொல்லுவாங்களா, ஆமா. அங்கே வந்து எல்லாம் வந்து நின்று இருந்திருக்காங்க. அப்புறம் இங்கே நடக்கிற பிரச்சனைகளை பார்த்துட்டு எல்லாம் பேசாமல் எல்லாம் கிளம்பி போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அடுத்தடுத்து நாங்கள் டிஎஸ்பி கிட்ட சொல்கிறோம். விசாரணை வந்து அரெஸ்ட் பண்ணாமல் இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் சாயங்காலம் 30ஆம் தேதி அன்றைக்கி 3 பேர்த்தையும் அரெஸ்ட் பண்ணிட்டேன்னு சொல்கிறாங்க. எங்கிட்ட டிவிலெல்லாம் செய்தி வருது. நாங்களும் வந்து சரி ரைட் அரெஸ்ட் பண்ணிட்டாங்கன்னு நம்பிட்டு இருக்கோம். அடுத்த நாள் 1ஆம் தேதி தான் பார்த்தீங்கன்னா 2 பேர்த்த தான் அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க. ஒரு இந்த அம்மா வந்து ஜாமீனில் விட்டாங்கிற தகவல் வருது. உடல்நிலை சரியில்லை, உடல்நிலை சரியில்லைன்னு சொல்லி விட்டாங்கன்னு வருது. அப்போ நாங்கள் வந்து போய் கேட்குறோம், ஏன் வந்து இது மாதிரி அரெஸ்ட் பண்ணாமல் விட்டீங்கன்னு. இல்லை, அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அப்படிங்கிறாங்க. உடம்பெல்லாம் நல்லா தானே இருக்குது, நேற்று கூட வீடியோ பார்த்தீங்க, ஆடியோ விசாரணைக்கு வந்துட்டு போகிறப்ப நல்லா தானே தாங்கிறாங்க. அப்போ வந்து அவர் தனிப்பட்ட முறையில் பைண்டிங் ஆர்டருங்கிற ஒரு சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி அந்த அம்மாவை வந்து வெளியில் விட்டுருக்குறாங்க. அப்போ வந்து என்னென்னா, இவ்வளோ ஒரு சென்சிட்டிவான கேஸு, என்னுடைய பொண்ணு வந்து தற்கொலை பண்ணிக்க இறந்துக்கிற காரணம்னு சொல்லி ஆடியோ மெசேஜில் தெளிவாக போட்டிருக்கா, கவின்குமார், ஈஸ்வரமூர்த்தி, சித்ராதேவின்னு. அப்படி இருக்கிற போது இந்த அம்மாவை மட்டும் தனிப்பட்ட சிறப்பு அதிகாரத்தை பயன்படுத்தி விட வேண்டிய அவசியம் என்ன? அப்படிங்கிற போது எங்களுக்கு வந்து எல்லாமே அன்னையிலேருந்து எங்களுக்கு எல்லாமே சந்தேகமாக இருக்குது. அதாவது இந்த பொண்ணு இறந்ததுக்கும் அவங்களுடைய காங்கிரஸ் கட்சியினுடைய தலையீடுமே, அரசியல் பின்புலமுமே, பண ஆதிக்கமுமே என்னுடைய பொண்ணுக்கு ஆப்போசிட்டாக இருக்குதுங்கிறது எங்களுக்கு வந்து ஒரு சந்தேகமான. அவங்களோட ஒரே காரணம் இப்போ அந்த 200 பவுன் வீட்டில் இருக்கிறது மட்டும்தானா? அதனால தான் ஆரம்பத்துலேருந்தே அந்த ஆரம்பத்துலேருந்து ஆமாம், இதை வந்து அங்கே கொடுத்துட்டு இருந்தோம்னா இந்த பிரச்சனை வந்திருக்காது. அதுதான் ஆரம்பத்துலேருந்தே இந்த பிரச்சனை. ஆனால் வந்து ரித்தன்யாக்கு ஆரம்பத்திலே தெரிஞ்சிருக்கு இவங்க இதை. ஆமாம், அவங்க அதான் இந்த ஃபஸ்ட்டு 10 நாள்லேயே வந்து உங்கள் அப்பா அம்மா கையெழுத்து கேட்டால் போட்டுருவியா அப்படின்னு. ஆமாம் போட்டுருவேன். ஏன்னா எங்கள் அப்பா அம்மாவுக்கு தெரியும் எனக்கு எது நல்லது கெட்டதுன்னு, அதனால் போட்டுருந்துங்க. அப்போ நான் கையெழுத்து கேட்டால் போட்டுருவேன்னு இருக்கா அப்படி. அப்போ வந்து கேட்டிருக்கேன், நீங்களும் எனக்கு அந்த நம்பிக்கை கொடுத்தீங்கன்னா நீங்கள் கேட்டாலும் கையெழுத்து போட்டுருவேன் அப்படின்னு. அப்போ என்னென்னா, இப்போ ஆரம்பத்துலேருந்தே பாப்பா வந்து கையெழுத்து போட்டுட்டு வந்துட்டாளா சொத்துக்கெல்லாம், போடாமல் வந்திருக்காளா, சொத்து நாளைக்கு நம்மளுக்கு வருமா வராதா அப்படிங்கிறக்கால ஆரம்பத்துலேருந்து அவங்க கேட்டோன்னே. ஏன்னா இந்த காலத்து பொண்ணுகளுக்கு எல்லாமே தெரியும் தானுங்க. அன்னைக்கு வந்து எதுவும் தெரியாது, இன்னைக்கு எல்லாமே. ஏன்னா பாப்பா தான் எங்கள் வீட்டில் வந்து எல்லாத்துக்கும் இப்போ ஆடிட்டர் ஆஃபீஸ் போகிறது, ரிஜிஸ்டர் ஆஃபீஸ் போகிறது, தாலுக்கா ஆஃபீஸ் போகிறது, எல்லா வேலையுமே தெரியும் அவளுக்கு. ஒரு இபி பில் கட்டுறதுல ஆரம்பித்து எல்லா வேலையுமே அவளுக்கு சொல்லி கொடுத்துருக்கு. அதனால் கொஞ்சம் நாங்கள் பேசுகிறது, நடக்கிறது, நடைமுறை சிக்கல், அப்புறம் இந்த ரியல் எஸ்டேட் பண்ணுறது என்னென்ன மாதிரி பிரச்சனை வரும், அதுக்கு என்ன சொல்யூஷனு, எல்லாமே அவள் தான் போய் பார்த்துட்டு ஆஃபீஸில் போயிட்டு வாங்கிட்டு வரனால சில விஷயங்கள்லாம் அவளுக்கு தெரியும். அப்போ இதெல்லாம் பேசுகிறது அவளுக்கு டவுட் ஆயிடுச்சு. அப்போ வந்து அவங்க சொத்து கான்செப்டோட மட்டும்தான் இருக்காங்க, நம்மளை வந்து பிடிச்சிருக்குன்னு சொல்லி கட்டல, இந்த சொத்துக்காகத்தான் நம்மளை கட்டியிருக்காங்கிற போது அவள் கொஞ்சம் ஆரம்பத்துலேருந்தே நீ கரெக்டாக இருந்துக்கோணும். அதாவது இதெல்லாம் திருத்திக்கலாம், ஒரு பெரிய மேட்டரில் எப்படி இருந்தாலும் நம்ம கொடுத்த போகிறோம், ஆனால் வந்து நம்ம சேஃப்டியாக இருந்துக்கோணும் அப்படிங்கிற கான்செப்டில் ஆரம்பத்துலேருந்தே அது ஒரு அவளுக்கு பயம் வந்துருச்சுங்க. இல்லைன்னா வந்து அவள் சொல்லாமல் விட்டுருந்தா எங்களுக்கும் தெரியாது. அப்போ அவள் சொல்கிற போது சரி ரைட் அவள் சாய்ஸ்லேயே விட்டேன், நீ இங்கே வச்சுக்கிறதும் அங்கே எடுத்துகிட்டு போகிறது உன்ற சௌரி, அது உனக்குன்னு கொடுத்தாச்சு, அது உன்ற விருப்பம்னு சொல்லிட்டேன். இப்போ அன்னைக்கு அவங்க மாமியார், அம்மா, அப்புறம் ரித்தன்யா மட்டும் 3 பேரும் ஒரு 1.5 மணி நேரம் உட்காந்து அந்த ரூமில் பேசினாங்க. நீங்களா அதை பற்றி உங்கள்கிட்ட அதுக்கப்புறம் சொன்னாங்களா? அப்போ வந்து மாமியார் வந்து எதுவும் சொல்லிங்க. எங்கிட்ட எப்போ சொல்லியிருக்கானா, ஃப்ரைடே நைட்டு தான் அவங்க அம்மாகிட்ட எல்லா டீட்டெயில்ஸ் சொல்லியிருக்கேன். அதான் மாமியார்கிட்ட என்னென்ன பேசினேன், என்னென்னலாம் நடந்திருக்கு, அந்த இன்சிடென்ட் பூராமே. அடிச்சு எதுவும் கொடுமைப்படுத்தினாங்களாமா? அடிச்சு கொடுமைப்படுத்தலைங்க, டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ரொம்ப அது வந்து சொல்லவே முடியாத அளவுக்கு ரொம்ப வல்கரான விஷயங்கள் எல்லாம் பண்ணியிருக்காங்க. அது எல்லாமே ஆடியோவில் இருக்குது. ஒய்ஃபும் பேட்டி கொடுத்துருக்கா அப்படி ஃபஸ்ட்டு, அது எல்லாமே அந்த பேட்டியில் இருக்குங்க.
ஸோ இப்போ இன்னைக்கு காலையில போய் முதலமைச்சர் தனிப்பிரிவில் ஒரு மனு கொடுத்துருக்கீங்க. என்ன மனு கொடுத்துருக்கீங்க? அதான் இந்த மாதிரி வந்து பாப்பாவுக்கு நடந்த கொடுமைகள் ஆடியோவில் சொல்லிக்கிற விஷயம், டவுரி கேஸு, இந்த டவுரிக்கு உண்டான செக்ஷன் போடல, உண்டான கேஸ் போடல, பெண் வன்கொடுமை சட்டத்தை அதாவது அதில் உண்டான செக்ஷன் எல்லாம் போடல, சாதாரண தற்கொலை வழக்கு மட்டும்தான் போட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. எங்களுக்கு இந்த வழக்கில் இந்த பிரிவுகள் எல்லாம் போட்டு எதனால இப்போ ஓப்பனா தெரியுது அது வரதட்சணை கொடுமைனால தான் இவ்வளோ பெரிய விஷயம் நடந்திருக்கு. ஏன் இன்னும் அந்த வழக்கின் கீழே பதிவு செய்யலை அப்படின்றது நினைக்கிறீங்க? ஏதாவது கட்சி சார்ந்து ஏதாவது அவங்களுக்கு அழுத்தம் கண்டிப்பாக இருக்குங்க. ஏன்னா இப்போ அந்த அம்மா வந்து சொந்த ஜாமீனில் பைண்டிங் ஆர்டரில் வெளியிடுற போது அங்கே வந்து எனக்கு சந்தேகம் வந்து வலுவாக இருக்குது. இப்போ அவங்க அந்த காரியத்தை செய்ய விடாமல் தடுக்கிறதுக்கும், குற்றத்தை வந்து சின்ன பிரச்சனையாக காமிக்கிறதுக்கும், ஈஸியாக பெயிலில் வர்றதுக்கு உண்டான ஆப்ஷன் எல்லாம் இருக்குதுன்னு சொல்லி எனக்கு வலுவாக தெரியுதுங்க. அது இன்னைக்கு அதில் போய் கொடுத்துட்டு வந்துட்டீங்க. அரசு தரப்பில் என்ன சொல்லியிருக்காங்க? அரசு தரப்பில் அதுக்கு உண்டான முயற்சி எடுக்கிறேன்னு சொல்லி எல்லாம் பெட்டிஷன் போட்டு கொடுத்துருக்காங்க. அவங்களும் கையெழுத்து வாங்கிட்டு எங்கள் முன்னாடியே அந்த திருப்பூர் மாவட்ட எஸ்பிக்கு மற்றபடி எங்கெங்கே நாங்கள் ஃபார்வேர்ட் பண்ணணும் விசாரிக்கணும், மறுபடியும் உங்களை கூப்பிடுவாங்க அரசு அலுவலகத்துலேருந்துன்னு சொல்லியிருக்காங்க. கண்டிப்பாக இந்த அரசாங்கம் வந்து நம்மளுக்கு நல்லது பண்ணுன்னு சொல்லி நம்பிக்கையோடு வந்திருக்காங்க. அவங்களுக்கு ஜாமீன் கிடைக்கிறதுக்கு எதுவும் வாய்ப்பு இருக்கா? ஜாமீன் வந்து இன்னும் 2 வாரம் தள்ளி போட்டாங்க. இன்றைக்கி வந்ததுங்க ஹைகோர்ட்டில் வந்து இன்றைக்கி பெயில் பெட்டிஷன் நேற்று வந்தது, அது இன்னைக்கு டேட் போட்டாங்க. இன்றைக்கி வந்தது 2 வாரம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி வரைக்கும் தள்ளி போட்டாங்க. பாப்பா இல்லாமல் இப்போ உங்கள் வீடு எப்படி ஃபீல் பண்ணுறீங்க? அது ஒரு இருட்டறையே நினைக்கிறேங்க. இல்லை ஒருவேளை இப்போ இருந்திருந்தா என்ன சொல்லணும் அப்படின்னு நினச்சிருப்பீங்க? நாங்கள் சொல்லணும்னு நினைக்கிறது நிறைய, அவளுடைய ஆசைகள் கனவுகளுங்க. அவள் வந்து வெளிநாடு போகணுன்னு ரொம்ப ஆசைப்பட்டாளுங்க. மேரேஜுக்கு முன்னாடியே ட்ரெஸ் எல்லாம் கூட பர்ச்சேஸ் பண்ணி ஒரு சூட்கேஸ் நிறைய இருக்குது. அங்கே போனால் போட்டுக்கிற ட்ரெஸ் எல்லாம் சரி கல்யாணம் மூச்சு மாப்பிள்ளையை கூட்டிகிட்டு போவார்னு நினச்சா. அவர் வந்து கல்யாணம் மூச்ச நாள்லேருந்து எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. நான் பல தடவை சொன்னேன், அதாவது இந்த ஸ்டுடியோக்காரர் கூட வந்து ஆல்மெல்லாம் கொடுக்குறக்கு லேட் பண்ணிகிட்ருக்காங்க. லாஸ்ட் டைம் இவங்க வெளியில் போய் அவுட் ஹவுஸ் ஷூட்டிங் போயிட்டு வந்துட்டு தான் ஆல்பம் ஃபினிஷ் பண்ணுவோன்னு சொல்லிட்டு போஸ்ட் வெட்டிங்னா அதுக்காவது வெளியில் போயிட்டு வாங்க, ஒன்றும் வெளியூர் போயிட்டு வாங்க, இல்லை வெளிநாடு போகிறோன்னா வெளிநாடு போயிட்டு வாங்க, செலவு கூட பற்றி கவலை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்க, தொழிலெல்லாம் ஒரு 6 மாதம் கழிஞ்சு பார்த்துக்கலாம், தொழில் குத்தி கூட இப்போ பிரச்சனை இல்லை, நீங்கள் போயிட்டு வாங்கன்னு பல தடவை சொன்னேங்க. ஆனால் அவங்க வந்து போகிற மாதிரி ஐடியா இல்லை. பாப்பாவை நிறைய டைம் கேட்டேன், இல்லைப்பா அவர் வந்து ஏதோ வேலைக்குங்கிறாரு, ஏதோ ஒரு காரணம் சொல்கிறாரு, உடல்நிலை சரியில்லைங்கிறாரு. உண்மை சொல்லப்போனால் ஒரு சினிமா படத்துக்கு கூட கூட்டிகிட்டு போகலிங்க, ஒரு கோயிலுக்கு கூட்டிகிட்டு போகல, ஒரு முளம் மல்லிகைப்பூ வாங்கி கொடுக்கல அந்த குழந்தைக்கு. அந்த ஒரு 6 மாசமா அவங்க வீடு நம்ம வீடுன்னு மாறி மாறி 78 நாள். ஆமாம், அந்த 78 நாள் இங்கே இருக்காங்க அங்கே இருக்காங்க. அதான வழியா வெளியிலேன்னு சொல்லி எங்கேயுமே கூட்டிகிட்டு போகல. ஒரு காமனாக இன்றைக்கி நடக்கிற ஒரு சி கிளாஸ் பீப்புள் கூட இன்றைக்கி வந்து லைஃப் என்ஜாய்மெண்ட் பண்ணுறாங்க. அந்த ஒரு என்ஜாய்மெண்ட் கூட இந்த பிள்ளைக்கு இல்லைங்க. இவங்க ஒட்டுமொத்தமா அந்த நகையை வாங்கிடணுன்றதுல மட்டும்தான் அவங்களுடைய நகையை வாங்கிடணுங்கிற குறிக்கோள் ஒன்றுங்க. 2வது வந்து 3 பேருமே வீட்டுக்குள்ளேயே இருந்திருக்காங்க. அப்பாவுக்கும் வேலையில் பையனுக்கும் வேலையில் 2 பேர் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டு டார்ச்சர் பண்ணால் அந்த பொண்ணு எப்படி ஒரு நிம்மதியாக இருக்க முடியும் சொல்லுங்கள்? கொஞ்சமாவது வந்து அந்த குழந்தைய வந்து வெளியில் எங்கேயாவது கூட்டிகிட்டு போய் ஒரு ஃப்ரீயாக மைண்டை ஃப்ரீ வண்டி அந்த பிள்ளைய சந்தோஷம் வச்சுருந்தா நான் இன்னும் என்ன வேணாலும் பண்ணியிருப்பேன். நான் அந்த புள்ள வாழ்க்கைக்காகத்தானே இப்போ இத்தனையும் கஷ்டப்படுறது. எனக்கு புள்ள போயிடுச்சு, புள்ள இழந்துட்டு உட்காந்துருக்குறேன். என் வீடு மட்டும் இல்லைங்க, நானே வெறுமையாக தான் இருக்கிறப்போ. ரதனி அவடைய மேரேஜை அவள் சந்தோஷமாக இருக்கணுங்கிறக்காக இந்த மேரேஜ் பண்ணி வச்சேங்க. ஏன்னா அவள் வந்து என்கிட்ட ஒரு மிகப்பெரிய பொறுப்பை கொடுத்துட்டா. அப்பா உங்களுக்கு பிடிச்சிருந்தா சரி, அது எங்களுக்கு வந்து இந்த கண்டிஷன், இந்த மாதிரி தான் பையன் வேணும், அந்த மாதிரி தான் பையன் வேணும், ஹைட்டாக வேணும், கலராக வேணும், எந்த விதமான ஆப்ஷனுமே கொடுக்கல, கண்டிஷன் போடல. உங்களுக்கு பிடிச்சா சரி, அந்த ஒரு ஆப்ஷன் என்கிட்ட கொடுத்ததுனால தான் என்னால் அதை அணுதுன்னு நினச்சி என்னால் முடியலைங்க. ஏன்னா அப்பேற்பட்ட வாய்ப்பை என்கிட்ட கொடுத்த பிள்ளைக்கு நம்ம இந்த மாதிரி ஒரு வாழ்க்கையை அமைச்சு நம்ம புள்ள வாழ்க்கையை தொலைச்சிட்டோமே அப்படிங்கிறது என்னால் இன்னும் அதை ஜீர்ணிக்க முடியல. அதுதான் உண்மையாக அதுக்காக வந்து என் பொண்ணுகிட்ட நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். தம்பிகிட்ட வந்து 24ஆம் தேதி அன்னைக்கு பேசியிருக்காளுங்க நம்ம வீட்டில் இருக்கிறப்போ. அப்போ தம்பியை கேட்டிருக்கேன், ஏன்னா வீடியோ கால் தான் பேசுவாங்க ஆஸ்திரேலியாவிலேருந்துங்க. அப்போ வந்து தம்பி கேட்டிருக்கேன், என்னக்கா இங்கே தான் இருக்கேட்டக்கு அப்படின்னு. ஆமாண்டா, நான் வந்து 2 நாள் 3 நாள் ஆச்சு நான் இங்கே தான் இருக்கேன்ருக்கா. அப்புறம் அப்படியே பேசிட்டு, ஏன்னா நான் எங்களுக்கு தெரியக்கூடாதுங்கிறக்கா அப்படியே வெளியில் போயிட்டாங்க. வெளியில் போயிட்டு வீடியோ கால் பேசியிருக்காங்க. கிட்டத்தட்ட ஒரு 1.5-2 மணி நேரத்து பக்கம் பேசியிருப்பாங்க போல இருக்குது. அப்போ சொல்லியிருக்கா, டே தம்பி நான் ரெஸ்யூம் அனுப்பிச்சுட்றேன், எனக்கு வேலை எதாவது இருந்தால் பாரு, நான் வேலைக்கு வரலான்ட்டு இருக்கேன் அப்படின்னு. ஏக்கா இப்படி திடீர்னு இப்படி என்ன பண்ணுற
அப்படின்னு அவன் ஃபேஸை பார்த்துட்டு அவனே கேட்டிருக்கான், ஏன் ஃபேஸ் எல்லாம் டல்லாக இருக்குது, இங்கேயே இருக்கீங்கிற என்ன ஏதாவது பிரச்சனையா அப்படின்னு எல்லாம் கேட்டிருக்கா. இல்லைடா இப்போதைக்கு எதுவும் அப்பாட்ட நான் சொல்லலை, ஆனால் நீ நாங்கள் போகிற ஐடியா இல்லை, ஆனால் நீ சொல்ல வேண்டாம், நானே அப்பாக்கிட்ட மெதுவாக சொல்லி மேக்ஸிமம் ஒரு 1 வீக் 10 டேஸ்க்குள்ள நானே சொல்லிடுவேன், நீ எனக்கு வந்து வேலையை வந்து ஏற்பாடு பண்ணு அப்படின்னு சொல்லி 24ஆம் தேதி அன்னைக்கு அவளுக்கு வந்து தம்பிகிட்ட பேசியிருக்கானுங்க. அதுபோக நிறைய விஷயங்கள் தம்பிகிட்ட ஷேர் பண்ணியிருக்கா, இந்த மாதிரிலாம் பண்ணுறாங்க, நகையை கேட்டு இது பண்ணுறாங்க அப்படிங்கிறதுல சில விஷயங்கள் எல்லாமே அந்த அந்த 1 மணி நேரம் பேசுகிறப்ப சொல்லியிருக்கா, 1-1.5 மணி நேரம் பேசுகிறப்ப. இதெல்லாம் தம்பி வந்து என்ன எங்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சொல்லிட்டா, நானே சொல்லிக்கிறேன் அப்பாட்ட, நீ சொல்ல வேண்டாம், நான் வந்து வேண்டான்னு டிசிஷன் எடுத்துட்டேன், அப்பாட்ட நானே சொல்லிவிட்டு அப்பாட்ட எல்லா விஷயத்தையும் நானே சொல்லிக்கிறேன், நீ சொல்ல வேண்டாம், நீ வேலையை மட்டும் எனக்கு அரேஞ்ச்மெண்ட் பண்ணு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அந்த நைட்டு 27ஆம் தேதி நைட் வந்து அந்த நாகராஜன் சொல்லி அவங்க ரிலேஷன் வர்றாரு, சண்டே மேரேஜ் ஃபங்க்ஷனுக்கு வர்றதுக்காக இன்வைட் பண்ணுறதுக்காக வர்றாரு. வந்து அவர் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2.5 மணி நேரம் பக்கம் பேசுகிறாரு. அப்போ வந்து என்னை வந்து என்னங்கிறா, அப்போ அது வரைக்கும் எங்களுக்கு தெரியாதுங்களே, எல்லா விஷயம் தெரியாது, அவரை வந்து பெரியப்பான்னு தான் கூப்பிடுவா. அதனால் என்னென்னா அந்த அவங்க பொண்ணும் என் பொண்ணும் ஒரே ஸ்கூலில் படித்தாங்க +2 வரைக்கும், அதுலேருந்து அப்போ இருந்தே பழக்கம். இப்போ மேரேஜுக்கு அப்புறம் அவங்களும் ரிலேஷன் ஆகிட்டதுனால பெரியப்பா பெரியப்பான்னு கூப்பிடுவா. அப்போ எங்களை கூப்பிட்டு, அப்போ நீங்கள் கொஞ்சம் நேரம் வெளியிருங்க, நான் பெரியப்பாட்ட பேசுகிறேன், ஏன்னா விஸ்கன் நம்ம எமோஷனல் ஆகி ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசாகிடக்கூடாது, நம்மளே பேசி அந்த பிரச்சனையை தீர்த்துடலாம், ஏன்னா இன்னும் வந்து வேணுமா வேணாமான்னு முழுசாக டிசிஷன் எடுக்கலைங்கிற கண்டிஷனில் அவள் வந்து என்ன சொல்லியிருக்கா, எல்லாமே ஓப்பனாக அவங்ககிட்ட பேசியிருக்கார். 2 மணி நேரம் பேசியிருக்கா. 2.5 மணி நேரம் கழித்து எனக்கு ஃபோன் பண்ணுறாங்க, நான் வெளியிலேருந்து வந்துட்டேன். வந்தோன்னா அவர் போகையில் சொல்லிட்டு போகிறார், இந்த மாதிரி நான் பாப்பாட்ட எல்லாம் பேசியிருக்கேன், பாப்பா எங்கிட்ட சொல்லியிருக்கா, சண்டே வந்து முடிஞ்ச வரைக்கும் ஃபங்க்ஷனுக்கு வரப்பாருங்க, நீங்கள் கூட்டிகிட்டு வாங்கங்கிறாரு. இல்லைங்க பாப்பாளுக்கு விருப்பம் இல்லாமல் நான் கூட்டிகிட்டு வர மாட்டேங்கிறேன். சரி எதாக இருந்தாலும் அவசரப்பட வேண்டாம், நான் வந்து ஃபங்க்ஷனை முடிச்சுட்டு வந்து பேசுகிறேன், வந்து மண்டே டியூஸ்டே வந்து இது நம்ம ஃபஸ்ட்டு நம்ம 2 பேர் பேசிட்டு அப்புறம் வந்து அந்த ஃபேமிலியில் பேசிக்கலாம், பேசி ஏதோ ஒரு சொல்யூஷன் பண்ணலாம் அப்படின்ட்டு போகிறாரு. அதுக்குள்ளே சண்டே மார்னிங் வந்து ஒரு 9:30 வாக்கில் எனக்கு கூப்பிட்றாரு, பாப்பாவை நீங்களே ஃபங்க்ஷனுக்கு கூட்டிகிட்டு வந்துட்டு ஒரு 15 நிமிஷம் இருந்துட்டு கூட்டிகிட்டு போயிருங்கிறார். அப்போ நான் என்னங்கிறேன், இல்லைங்க பாப்பா வரமாண்டா, ஏன்னா வாழ்க்கையே கேள்விக்குறியாக இருக்குது இப்போ, அதனால் வந்து ஃபங்க்ஷனுக்கு வரமாண்டா அப்படின்னு நானே பதில் சொல்லிட்டு வச்சிட்றேன். எனக்கு தெரிஞ்சு பாப்பா வந்து 11:15க்கெல்லாம் கோயிலில் சாமி கும்பிட்டு பிரசாதமெல்லாம் வாங்கிட்டு புறப்பட்டான்னு அந்த கோயில் நிர்வாகத்தில் சொல்கிறாங்க. அப்போ இன்சிடென்ட் நடந்தது 12:45 1 மணிக்கு. இந்த கேப்பில் அந்த கவின்குமார் சைட்லேருந்து யாரோ கண்டிப்பாக கூப்பிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை பெருசு பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறது. அந்த ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்திருக்குங்க, ஒன்று அப்போ நடந்திருக்கணும் அல்லது ஃப்ரைடே நைட்டில், ஏன்னா நைட் நாங்கள்லாம் படுத்ததுக்கப்புறம் ஏதாவது பேசியிருந்தா எங்களுக்கு தெரியாது. அந்த நைட்லேயோ ஃப்ரைடே நைட் 27ஆம் தேதி நைட்டு அல்லது 28ஆம் தேதி காலையில் 11:30 மணிக்கு மேலேயோ ஏதோ ஒரு இன்சிடென்ட் நடந்தது, அவள் இந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதுக்கு காரணமாக அமைஞ்சிருக்குங்கிறது என்னுடைய என்னன்னே தெரியாமல் அதான் தெரியலைங்க. அது வந்து நீ போலீஸ் ரெக்கார்டில் கால் ஹிஸ்ட்ரியெல்லாம் எடுத்து செக் பண்ண என்னென்னு தெரிஞ்சிருங்க. அது வந்து கோர்ட்டுக்கு இல்லை லேப்புக்கு அனுப்பிச்சிருக்கிறேன்னு இருக்காங்க, லேப்லேருந்து வந்ததுன்னா அதனுடைய ரிசல்ட் பார்த்துட்டு தெரியுங்க. அதை வந்து கோர்ட்டும் கேட்டிருக்காங்க, ஹைகோர்ட்டும். இப்போ அதெல்லாம் எங்களுக்கு சப்மிட் பண்ண சொல்லி 2 வாரத்தில் அதுக்கு உண்டான வேலையை அவங்க போலீஸ் அதிகாரி பார்ப்பாங்க. பாப்பா இறந்ததுக்கு அப்புறம் வந்து அந்த பையன் மேலே என்ன மாதிரியான நெகட்டிவ் இம்ப்ரெஷன்லாம் கொடுத்தாங்க? அவங்க ரிலேஷனே வந்து அந்த 15 வேலம்பாளையத்தில் இருந்து ஒருத்தர் இளவுக்கு வந்திருந்தாங்க. அவங்க சொன்னாங்க, எங்களுக்கு 2 பொண்ணு இருக்குது, எங்கிட்டே அப்ரோச் பண்ணியிருந்தாங்க. அப்போ வந்து நாங்கள் விசாரித்தோம், பையன் வந்து கொஞ்சம் கேரக்டர் சரியில்லை, ட்ரக்ஸ் எல்லாம் பழக்கம் இருக்குது, பசங்க நிறைய பொண்ணு கூட எல்லாம் ஷேர் பண்ணிகிட்ருக்காங்க மாதிரி எங்களுக்கு தகவல் வந்தது. அதனால் நாங்கள் வந்து எங்களுக்கு டைம் சரியில்லை, அதனால் வந்து ஜாதகம் வந்து ஒரு 6 மாதம் கழிஞ்சு பார்த்துக்கலான்னு சொல்லி நாசுக்காக சொல்லிட்டோம் அப்படிங்கிற தகவல் இப்போ வந்திருக்குங்க. அதே மாதிரி காலேஜில் படிக்கிறப்போ நிறைய பொண்ணுகளுக்கும் டீச்சருக்கு ஏதோ வந்து சொல்லி பிரச்சனையாகி 1 வாரம் சஸ்பெண்ட் பண்ணாங்கிற ஒரு தகவலும் வந்திருக்கு. அப்புறம் காலேஜில் பார்க்கிங்கில் ஏதோ பிரச்சனை வண்டி, அது காலேஜ் முழுக்கவே தெரிஞ்சுக்குங்கிற அந்த ஒரு தகவல் வந்திருக்குங்க. அப்புறம் மேரேஜ் இப்போ பாப்பா இறக்குறதுக்கு முந்தின நாள் வந்து ஏதோ கோயம்புத்தூர் போயிருக்கான். கோயம்புத்தூர் போய் அவன் ஃப்ரெண்ட்ஸு கூடலாம் பார்ட்டி வச்சுருக்கான். அப்போ வந்து அந்த பார்ட்டியில் இவன் சொல்லியிருக்கான், நான் வந்து ஒய்ஃபை வந்து டைவர்ஸ் பண்ண போகிறேன், நான் டைவர்ஸ் பண்ணுறேன்னு முடிவு எடுத்துட்டேன் அப்படின்னு சொல்லி ஃப்ரைடே ஈவினிங் அல்லது நைட்டு வந்து அங்கே சொல்லியிருக்கான். உங்களுக்கு இது யார் சொன்னது? இது எல்லாமே அந்த அவங்க சர்க்கிள்லேருந்து அவங்க ரிலேஷன் இப்போ இளவுக்கு வர்றாங்க பார்த்தீங்களா, அவங்க சொல்கிற தகவலுங்க.
ஆனா நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி விசாரிக்கும் போது இந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே யாருமே சொல்லல. அவங்க எந்த ரிலேஷனுமே சொல்லிங்க. ஏன்னா அவங்க எல்லாருமே இப்போ சொல்கிற கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து ஒரு கல்யாண ஃபங்க்ஷனாக வந்து அட்டன் பண்ணிட்டு போயிடுவாங்க. ஒரு இலவா இருக்குனால வந்து ஒரு 1 மணி நேரம் இருப்பாங்க, முடிச்சுட்டு போயிடுவாங்க. அதனால பெருசா எங்களுக்கு 18 தெரியல. வருஷமாக கோயம்புத்தூரில் போய் இருந்ததுனால அவங்களுடைய டீப்பான கேரக்டர் எதுவுமே இங்கே இருக்கிற எந்த ரிலேஷனுக்குமே தெரியல. அந்த நல்ல சுச்சுவேஷனில் வந்துட்டு போகிற நிகழ்ச்சியை மட்டும் பார்த்து இவங்க பையன் நல்ல பையன், நல்ல ஃபேமிலி அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டாங்க. நீங்க ஒரு கோயம்புத்தூர்ல யாராவது தெரிஞ்சிருந்தாங்கன்னா விசாரிச்சிருக்கலாம்ல ஒரு. அங்கே எங்களுக்கு எதுவும் தெரியுங்க. அவங்க சொன்ன ஏரியாவில் நாங்கள் விசாரிக்கிறதுக்குண்டான ஆப்ஷனே இல்லாமல் போயிடுச்சுங்க. ஏன்னா எல்லாரும் நல்லாரும் சொல்லும்போது இங்கே நம்ம ரிலேஷனே வந்து நல்ல விதமாக சொல்கிற போது, இப்போ கோயம்புத்தூரில் அதர் பர்சன் தான் இருப்பாங்க. இவங்க பங்காளியிலே நல்ல விதமாக சொல்கிற போது நம்ம அங்கே போய் விசாரிக்கிறதுக்குண்டான ஆப்ஷன் இல்லாமல் போச்சுங்க. அது விசாரிக்கிறதுக்குண்டான கால அவகாசம் இவங்க கொடுக்காம போயிட்டாங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, ஃபிக்ஸ் ஆனோன்னே எல்லாமே அடுத்தடுத்து நடக்குது. இதுக்கிடையில் என்னுடைய தம்பி மகனுக்கு கல்யாணம், இவங்க வீடு புனியாச்சனை, இந்த கேப்பில் தம்பியினுடைய கல்யாணத்துக்கு நிச்சயதார்த்தம், ஜவுளி எடுக்கிறது, இவங்க வீடு புனியாச்சனைக்கு இடையில நாங்கள் பத்திரிக்கை கொடுக்கணும், நம்ம பாப்பாவுக்கு நிச்சயதார்த்தம், அப்புறம் நம்ம பாப்பாவுக்கு ஜவுளி எடுக்கிறது, நகை எடுக்கிறது, எதுவுமே அடுத்தடுத்து வந்து ஒரு டைம் ஷெட்யூல்டே வந்து ரொம்ப இல்லாமல் ஆனால் ஃபிக்ஸ் ஆன டேட்லேருந்து ஒரு 80 நாளுக்குள்ளே இதெல்லாமே ஃபங்க்ஷன் பண்ணணும். நம்ம தம்பி கல்யாணத்துக்கு உண்டான ஃபங்க்ஷன்லையும் நம்ம அட்டன் பண்ணி ஆகணும், நம்ம வீட்டு பத்திரிக்கையும் கொடுத்தாகணும், வீட்டு வேலையும் பார்க்கணும், இவங்க ஃபங்க்ஷனையும் அட்டன் பண்ணணும், நம்ம பாப்பாவுக்கு உண்டான பர்ச்சேஸும் பண்ணணும். அப்படிங்கிறதுல வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா அந்த டைம் ஷெட்யூல் ரொம்ப அடுத்தடுத்து வந்ததுனால எங்களால் அது வந்து ஒரு வேளை முயற்சி எடுத்துருந்தால் விசாரிச்சிருக்கலாம் என்னமோ அந்த ஆப்ஷனே எங்களுக்கும் தோணலை. ஏன்னா ரிலேஷன் எல்லாம் நல்ல விதமாக சொல்லிட்டாங்கனால நாங்கள் கொஞ்சம் அது கேர்லெஸ்ஸாக விட்டது எங்களுக்கு இப்போ அது தப்பாக தான் தெரியுதுங்க. அதான் இப்போ வந்து அந்த கோயம்புத்தூர்ல இருந்து அவங்க குடியிருந்த அப்பார்ட்மெண்ட்டில் ஏதோ 22 வீடுன்னு சொன்னாங்க. அந்த 22 வீட்டில் 21 வீடும் 21 வீட்டு ஃபேமிலியும் ஒன்று, இந்த ஃபேமிலி மட்டும் தனி, இவங்க வந்து ஒரு சைக்கோ ஃபேமிலி, யாரு கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே கோயம்புத்தூரில் இருக்கிற ஒரு நபர் வந்து எங்களுக்கு ஒரு 1 வீக் கழித்து ஃபோன் பண்ணி சொன்னாங்க. ஆமாங்க, இந்த மாதிரி வந்து நீங்கள் இங்கே வந்து விசாரிச்சிங்கன்னு நாங்கள் வந்து சொல்லியிருப்போம், ஏதோ 5ஆம் நம்பர் வீட்லேயோ 7ஆம் நம்பர் வீட்லேயோ நாங்கள் இருந்தோம், அவங்கள பற்றி எல்லாமே தெரியும், அவங்க எப்போ பார்த்தாலுமே பெருமை பேசிட்டு எங்கள் அப்பா அப்படி நாங்கள் அப்படி இப்படின்னு சொல்லி பெருமை பேசிகிட்டே இருப்போம் அப்படி. ஆனால் பார்த்தீங்கன்னா 3 பேர் வீட்டுக்குள்ளேயே இருப்பாங்க, ஒரு சைக்கோ ஃபேமிலி, இங்கே எந்த ஃபேமிலி கூடயுமே அட்டாச்சு கிடையாது, எங்களை வந்து விசாரித்தா நாங்கள் சொல்லியிருப்போன்னு சொல்லி அந்த தகவலெல்லாம் இப்போ ரீசெண்டாக ஒவ்வொன்றா நம்மளுக்கு வந்துட்டுருக்குங்க. இப்போ இந்த விஷயம்லாம் நடந்ததுக்கப்புறம் சோஷியல் மீடியா அப்படிங்கிற ஒரு விஷயம் உங்களை எந்த அளவுக்கு அஃபெக்ட் பண்ணுது? அதாவது சோஷியல் மீடியாவில் உண்மையை போடுறவங்களும் இருக்காங்க, உண்மையான தகவல் வந்து தெரிஞ்சு போடுறவங்களும் இருக்காங்க. நிறைய பேர் வந்து அது காசை வாங்கிட்டு போடுறாங்களா, இல்லை தவறான கருத்தை போடுறாங்களா, இல்லை சொந்த கருத்தை போடுறாங்களான்னு தெரியல. ஏன்னா வந்து ஒரு பெண்ணை வளர்த்தி 27 வருஷம் வளர்த்தி கஷ்டப்பட்டு அந்த பெண்ணுடைய ஆசைகளை நிறைவேற்றி வைக்க முடியாமல் அந்த பெண் இறந்ததுக்கப்புறம் அந்த பெண்ணை பற்றி, அதை என்னுடைய பொண்ணாக இருக்கட்டும் வேறு யாரோ ஒரு பொண்ணாக இருக்கட்டும், ஒரு அவதூறான செய்தி கேட்குறது எனக்கே ரொம்ப கஷ்டமாக இருக்குது. அப்படி இருக்கிற போது என் பொண்ணை பற்றி தவறான தகவல் போடுற போது அது வந்து என்னென்னா ஆப்போசிட் சைடில் நம்ம பொண்ணை வந்து மைனஸ் பண்ணி கேஸில் இருந்து அவங்க தப்பிக்கிறதுக்கு உண்டான வேலைகள் எல்லாங்கிறது ஆரம்பத்திலே சொன்னாங்க. இந்த மாதிரிலாம் பொண்ணை பற்றி தப்பாக பேசுவாங்க, இந்த ஆடியோ மட்டும் இல்லாமல் இருந்திருந்தால் கண்டிப்பாக இந்நேரம் என்னுடைய பெண்ணுடைய பேரை கண்டிப்பாக சுத்தமாக முழுசாக கெடுத்திருப்பாங்க. அந்த ஆடியோ ஒன்று வந்து இருந்ததுனால எங்களெல்லாம் காப்பாற்றிடுச்சு, பாப்பாவினுடைய மானத்தை காப்பாற்றிடுச்சு. இருந்தாலும் அந்த சொல்கிற தகவல்கள் வந்து தெரிஞ்சு சொல்கிறாங்களா தெரியாமல் சொல்கிறாங்களா வேணும்னு சொல்கிறாங்களான்னு தெரியல. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஒரு வேண்டுகோள் என்ன, சோசியல் மீடியாங்கிறது ஒரு மிகப்பெரிய ஆயுதம். அதை வந்து நல்ல விஷயத்துக்கு, அதாவது இப்போ நான் என்ன வீட்டில் என்னுடைய பெண்ணை இழந்துட்டேன், இனி இருக்கிற எந்த பெண்ணும் இந்த மாதிரி ஒரு மரணத்தை சந்திக்கக்கூடாது, இந்த மாதிரி ஒரு கொடுமையை சந்திக்கக்கூடாது. அதுக்கு வந்து இது ஒரு நல்ல ஊடகமாக நல்ல செய்திகளை போட்டு அந்த பெண்ணுக்கு நியாயம் கிடைச்சதுன்னா, என் பெண்ணுக்கு கிடைக்கிற நியாயம் இனிமேல் இருக்கிற எல்லா பெண்களுக்கும் அது ஒரு மிகப்பெரிய கேடயமாக அவங்களுடைய லைஃபுக்கு இருக்குன்னு நான் இது மூலிமா ஒரு தகவலை சொல்லிக்கிறேன்.